ஓகே குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸில் பீம்ஸ் டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? பீம்ஸ் அண்டு காண்ட்ரி கார்டர்ஸ். ஓகே, பீம்ஸ்னாவே காண்ட்ரி கார்டரில் வந்துடும். சரிங்களா? எஸ், ஆக்சுவலாக பீம்ஸ் அப்படிங்கும்போது பிளேட் கட்டரும் அதில் தான் வரணும். நம்ம செப்பரேட் எடுத்தாச்சு. ஓகேங்களா? காண்ட்ரி கார்டர்ஸ், பீம்ஸ், பிளாஸ்டிக் அனாலிசிஸ் ஆஃப் செக்ஷன்ஸ் அண்டு இண்டஸ்ட்ரியல் ரூஃப்ஸ். ஓகேங்களா? ரூஃப் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ப்பா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின்ஸ், கண்டிப்பாக வந்து கேட்கக்கூடிய கொஷின் டாபிக் இது எல்லாமே. சரிங்களா? எஸ். ஸோ இப்போ என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். குயிக்காக நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் ஆஸ் பர் ஏஇ சிலபஸ். சரிங்களா? சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சொல்கிறது காமன் தான். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்பில் நோட்ஸ் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்க்காக எடுத்த நோட்ஸ், இஎஸ்சிக்காக. இப்போ இஎஸ்சியில் என்ன சிலபஸோ அதுதான் ஜேடிஓவில் சிலபஸ், ஏஇயில் அதே சிலபஸ். சரிங்களா? பேட்டர்னும் அதான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வராங்க. கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேம் தான். சரிங்களா? எஸ். ஸோ அப்போ வந்து அந்த லெவல் நோட்ஸ் தான் வந்து அவ்வளோ டஃப்பாக இருக்குமா? எந்த நோட்ஸாக இருந்தாலும் லைம் 63% தான். சரிங்களா? அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஓகேங்களா? பிரிக் கேட்டால் ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கு மினிமம் 10.5 தான், மேக்ஸிமம் 14 மெகா பாஸ்கல். சரிங்களா? செகண்ட் கிளாஸ் பிரிக் வந்து பார்த்தீங்கன்னா 10.5 செகண்ட் மெகா பாஸ்கல். ஸோ அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மாறாது. கொஷின் லெவல் மட்டும் தான் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே, டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் பீம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? பீம்னாவும் நம்ம எதுக்கு டிசைன் பண்ணுவோம்? ஜென்ரலாகவே பீம்ஸ் டிசைன்டு ஃபார் பெண்டிங் மூமெண்ட். சரிங்களா? பெண்டிங் மூமெண்ட் அண்ட் செக் ஃபார் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆர் ஷியர் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? ஷியர் டிஃப்ளெக்ஷன் இது ரெண்டும் ஆர்சிசியில் பண்ணுவோம். இப்போ இதில் என்ன எக்ஸ்ட்ரா என்ன பண்ணோம்? வெப் கிரிப்ளிங் அண்டு வெப் பக்லிங். ஓகேங்களா? வெப் கிரிப்ளிங் பக்லிங் உங்களுக்கு என்ன தெரியும்? ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ நம்ம படிச்சிருக்கோம். வெப் கிரிப்ளிங் அண்டு பக்லிங். சரிங்களா? எஸ். ஓகே, இப்போ இதுதான் பீம் பொறுத்தவரை இதுதான். இப்போ பீமில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ இதனுடைய பெண்டிங் ஸ்ட்ரெஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? சிக்மா பெண்டிங். ஓகேங்களா? சிக்மா பெண்டிங் நமக்கு என்ன சொல்லுவோம்? 0.66 இன்ட்டு FY. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில். லிமிட் ஸ்டேட் மெத்தடில் என்ன அப்படின்னா ஈல்டு ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை காமா MW அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? பட் இப்போ நீங்கள் பண்ணி ஈல்டு ஸ்ட்ரெஸ் வேல்யூ உங்கள் ஈல்டு ஸ்ட்ரெஸ் ஆஃப் தி ஸ்டீல் கொடுக்கல அப்படின்னா 250 நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி பீம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பீம் டிபெண்டிங் அப்பான் தி சப்போர்ட் அப்படின்றோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டரலி சப்போர்ட்டட் பீம் அப்படின்றோம். ஓகேங்களா? லேட்டரலி தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் கொஸ்டின் இது கேட்பாங்க. சரிங்களா? த கம்ப்ரெஷன் ஃபிளான்ச் இஸ் அரஸ்டட், த பீம் இஸ் நோன் அஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? லேட்டரலி அன்சப்போர்ட்டட் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? லேட்டரலி அன்சப்போர்ட்டட் சாரி. ஓகே, அடுத்து வந்து லேட்டரலி சப்போர்ட்டட் அப்படின்ற நம்ம சொல்கிறோம். சரிங்களா? லேட்டரலி சப்போர்ட்டட் பீம் அப்படின்றோம். ஓகே, எஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்லாபுப்பா. சரிங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பீம். ஃபர்ஸ்ட் பீம், அதுக்கப்புறம் தான் ஸ்லாபு. ஓகேங்களா? இந்த பீம் வந்து இந்த பீம் மேலே இந்த ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட்டாக இருக்குது. சரிங்களா? இந்த கம்ப்ரெஷன் ஃபிளான்ச்சை நாங்கள் அரெஸ்ட் பண்ண கிடையாது. ஓகேங்களா? அரெஸ்ட் மீன்ஸ் இதுக்குள்ளே எம்பர்டர் பண்ண கிடையாது, ஒரு ஷியர் கீ ப்ரொவைட் பண்ண கிடையாது, சிம்பிளாக வச்சுருக்கோம், அவ்வளோதான். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லேட்டரலி அன்சப்போர்ட்டட் பீம். த டாப் ஆஃப் கம்ப்ரெஷன் ஃபிளான்ச் இஸ் நாட் ரிஸ்டைன்ட் ஆர் நாட் அரஸ்டட், பாசிபிள் டு ஃபிளான்ச் பக்லிங். இதெல்லாம் நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா இந்த ஃபிளான்ச் வந்து இப்படி பக்கில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதுக்கு பேர் தான் வந்து லேட்டரலி அன்சப்போர்ட்டட் பீம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? லேட்டரலி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா த டாப் ஆஃப் தி கம்ப்ரெஷன் ஃபிளான்ச் எம்பர்டட் இன்டு தி காங்க்ரீட், எதுவாக இருக்கட்டும். ஓகேங்களா? காங்க்ரீட் ஆர் சப்போர்ட் எதுவாக இருக்கட்டும். சரிங்களா? எஸ். இப்படி உள்ள எம்பர்டர் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேட்டரலி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? இது ஜஸ்ட் அப்படியே வச்சிருக்கோம், அது மேலே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் தி கம்ப்ரெஷன் ஃபிளான்ச் எம்பர்டட். ஓகேங்களா? டாப் ஆஃப் தி கம்ப்ரெஷன் ஃபிளான்ச் கனெக்டட் டு ஸ்லாப் ஆர் ஷியர் கீ. ஓகேங்களா? ஷியர் கீ அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த பீம் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெர்டிக்கல் ஸ்டட்டு மாதிரி இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உள்ள காங்கிரீட் போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் கேஸ்டிங் போது ஷியர் கீ நமக்கு இருக்கும். சரிங்களா? இது எதுக்குன்னா ரிஸ்டைன் பண்ணுறதுக்காக. லேட்டரல் பக்லிங் ரிஸ்டைன் பண்ணலாம். சரிங்களா? மோர் மூமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டி நமக்கு இருக்கும். பெண்டிங் வந்து அதிக கெப்பாசிட்டி இருக்கும். இது எங்கே யூஸ் பண்ணணும்னா மல்டி ஸ்டோரி பில்டிங்கில். ஓகேங்களா? ஹை ரைஸ் பில்டிங் அவங்க போகுது, ஓகே, ஹெவி லோடு வருது அப்படின்னா லேட்டரலி
சப்போர்ட்டட் பீம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் கிளாசிஃபிகேஷன். சரிங்களா? அதாவது பிளாஸ்டிக் செக்ஷன், செமி காம்பாக்ட் செக்ஷன், காம்பாக்ட் செக்ஷன் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது. ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 800 2007. சரிங்களா? எஸ். ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 800 2007 படி என்ன சொல்லுது அப்படின்னா, செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் செக்ஷன், சரிங்களா, அண்டு செமி காம்பேக்ட் செக்ஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா? செமி காம்பேக்ட் செக்ஷன் அண்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் படிப்போம். சரிங்களா? செமி காம்பேக்ட் செக்ஷன்ஸ். ஓகே. எஸ். ஒன்று ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் செக்ஷன் அப்படின்னா ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? ஒரு மெட்டீரியலோட கிராஸ் செக்ஷன் எடுத்தாச்சு. த கிராஸ் செக்ஷன் டெவலப்டு. சரிங்களா? அந்த கிராஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்டு ஃபுல்லி பிளாஸ்டிக். ஓகேங்களா? ஃபுல்லி பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சஃபிஷியன்ட் பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ். ஓகேங்களா? சஃபிஷியன்ட் பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ் அண்ட் ரொட்டேஷன். ஓகேங்களா? ரொட்டேஷன் ஃபார்ம்டு. சஃபிஷியன்ட் பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ், ரொட்டேஷன் ஃபார்ம்டு. ஓகேங்களா? டு ஓகேங்களா? டு ஃபார்மேஷன் ஆஃப் தி ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது ஒரு பிளாஸ்டிக் ஹிஞ்ச் ஃபார்ம் ஆகுது, ஒரு பிளாஸ்டிக் மெக்கானிசம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதனால் ஃபெயிலியர் நடக்குதுப்பா. அதுக்கு பேர் பிளாஸ்டிக் செக்ஷன். ஓகேங்களா? த சஃபிஷியன்ட் பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ் அண்ட் பிளாஸ்டிக். ஓகே. சஃபிஷியன்ட் பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ் அண்டு ரொட்டேஷன் ரெக்யூர் டு ஃபார்ம். ஓகேங்களா? ரெக்யூர் டு ஃபார்ம் டு ஃபெயிலியர் ஆஃப் தி மெக்கானிசம், டு ஃபெயிலியர் ஆஃப் தி பிளாஸ்டிக் மெக்கானிசம். அதுக்கு பேர் வந்து பிளாஸ்டிக் செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதாவது இதனுடைய பிரெத் டு திக்னஸ் ஆஃப் தி ஃபிளாஞ்ச், ஓகேங்களா, லெஸ் தென் 9.4 into எப்சிலான் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் எப்சிலான்? அண்ட் அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 250 divided by Fy. இது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? எஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இதில் பிளேட் கட்டரில் பார்த்துருப்போம். MKடோட பேசிக்மா பி, MKடோட பேசிக்மா ஹோல் பவர் 1/3 பார்த்துருப்போம். சரிங்களா? செமி காம்பாக்ட் செக்ஷன். அது வேர்டு உங்களுக்கு புரியுது இல்லையா? செமி காம்பாக்ட் செக்ஷன். சரிங்களா? இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு காம்பாக்ட்னு பார்த்துடலாம். சரிங்களா? அது அதுக்கப்புறம் ஈஸியாக உங்களுக்கு செமி காம்பாக்ட் புரிஞ்சிடும். செமி காம்பாக்ட் அப்படின்னா என்னென்னா, கிராஸ் செக்ஷன். ஓகேங்களா? ஒரு கிராஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகும், பிளாஸ்டிக் மெக்கானிசம் டெவலப் ஆகும், பட் இன்சஃபிஷியண்டாக இருக்கும். சரிங்களா? எஸ். கிராஸ் செக்ஷன் விச் கேன் டெவலப். சரிங்களா? கிராஸ் செக்ஷன் விச் கேன் டெவலப் plastic movement and insufficient plastic rotation. சரிங்களா? plastic movement நமக்கு வரும், insufficient plastic rotation அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த வேர்ட் ரொம்ப முக்கியமாக. insufficient plastic rotation சொல்லிட்டாங்க அப்படின்னா காம்பாக்ட் செக்ஷன், அவ்வளோதான். சரிங்களா? plastic needed or required to form the plastic collapse or plastic mechanism is known as semi compact section. சரிங்களா? அப்போ இதனுடைய வேல்யூ ஏதாச்சும் இருக்கா சார்? இருக்குது. 10.5 into epsilon அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சாரி, 10.5 into epsilon, which what is this one? Breadth to thickness of the flange value. சரிங்களா? less than 10.5. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் செமி காம்பாக்ட் செக்ஷன். இது அப்படியே ரெண்டுக்கும் ஆப்போசிட்பா. there is a no plastic movement. ஓகேங்களா? no plastic movement before failure or buckling. no plastic movement. சரிங்களா? no plastic movement அப்படின்றோம். அப்போ இது எதில் சார் ஃபெயிலியர் ஆகும்? ஃபுல்லாக ஈல்டிங் தான். சரிங்களா? ஃபுல்லாக நமக்கு வந்து ஈல்டிங் தான் நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பார்த்து செமி காம்பாக்ட் செக்ஷன். சரிங்களா? அப்போ இதனுடைய வேல்யூ ஏதாச்சும் இருக்கா? இருக்குது. 15.4 ஐ திங்க் சார், 15.7 எஸ் எப்சிலான். சரிங்களா? 15.7 எப்சிலான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? எஸ். இப்போது லிமிட் ஸ்டேட் மெத்தடில் LSMல பெண்டிங் ஸ்ட்ரென்த். சரிங்களா? டு அவாய்ட் தி பக்லிங். ஓகேங்களா? பெண்டிங் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா மோராக இருக்கணும். ஓகேங்களா? டெப்த் டு திக்னஸ் ஆஃப் தி ஃபிளாஞ்ச். ஓகேங்களா? தி டெப்த் ஆஃப் தி வெப் டு திக்னஸ் ஆஃப் தி வெப் ஷுட் நாட் கிரேட்டர் தென் 67 எப்சிலான். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா? ஃபார் பெண்டிங் ஸ்ட்ரென்த் அண்டு டு அவாய்ட் தி பக்லிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மோர் பெண்டிங் ஸ்ட்ரென்த்துக்கு டெப்த் டு திக்னஸ் நாட் கிரேட்டர் தென் 67 எப்சிலான் பா. அவ்வளோதான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. சரி, இப்போ வந்து காம்பாக்ட் செக்ஷன், செமி காம்பாக்ட் செக்ஷன் ப்ளஸ் அண்ட் என்னென்னு சொன்னீங்க? பிளாஸ்டிக் செக்ஷன் சொன்னீங்க. அப்போ இதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறது? அப்போ டிசைன் பெண்டிங் மூமெண்ட். ஓகேங்களா? டிசைன் பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு பீட்டா பி. ஓகேங்களா? பீட்டா பி ZP Fy divided by gamma m0 அப்படின்றாங்க. சரிங்களா? இது நம்ம
டிசைன் பெண்டிங் மூமெண்ட் ZB FY divided by gamma m நாட் டிசைன் பெண்டிங் IS 800 கோடுக்குள்ளே கொடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ இதில் உங்கள் ட்விஸ்ட்டே எங்கே அப்படின்னா அந்த பீட்டா பியில் தான் மேட்டர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பீட்டா பி ஒரு செக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் செக்ஷனாக இருக்குது சரிங்களா. எஸ் செமி காம்பாக்ட் செக்ஷனாக காம்பாக்ட் செக்ஷனாக இருக்குது ஓகேங்களா. அப்போ மீனிங் என்ன, இந்த பிளாஸ்டிக் செக்ஷனும் காம்பாக்ட் செக்ஷனும் ரெண்டும் ஒன்று தான் சரிங்களா. ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலி தான். என்ன அப்படின்னா இவர் வந்து ப்ராப்பராக பிளாஸ்டிக் ரொட்டேஷனும் கொடுப்பாரு, பிளாஸ்டிக் மூமெண்ட்டும் கொடுப்பாரு, ஃபெயிலியர் மெக்கானிசம் கரெக்டாக நமக்கு வரும். இந்த செமி காம்பாக்ட் செக்ஷன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு பிளாஸ்டிக் மூமெண்ட் மட்டும் தான் வருது, எனக்கு ரொட்டேஷன் வந்து ஃபார்ம் ஆகாது, இன்சஃபிஷியண்டாக எனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னாலும் அந்த பீட்டா பி வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதனுடைய டிசைன் பெண்டிங் ஒன்று பாருங்கள் என்ன வரும், ZB FY divided by gamma m நாட். புரிஞ்சுதுங்களா. அப்போ இதில் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மூமெண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ இதனால் பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் நம்ம போடணும் இந்த இடத்துல சரிங்களா. எஸ் இப்போ என்ன அப்படின்னா இந்த பீட்டா பி ஃபார் செமி காம்பாக்ட் செக்ஷன் சரிங்களா. செமி காம்பாக்ட் செக்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ZE வரணும், எலாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் வரணும். வை, பிகாஸ் ஆஃப் த செமி காம்பாக்ட் செக்ஷன் இஸ் ஃபெயிலியர் அண்டர் ஈல்டிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. அண்டர் ஈல்டிங் கண்டிஷன். ஓகே எஸ் அப்போது ZE divided by ZP அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பீட்டா பி வேல்யூ எதுக்கு, செமி காம்பாக்ட் செக்ஷனுக்கு. அதை அப்ளை பண்ணுங்க. அப்போ இந்த இடத்துல இதை எடுத்து அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், ZPக்கு பதிலாக நம்ம பீட்டா பிக்கு பதிலாக அப்ளை பண்ணுங்க. அப்போ நமக்கு என்ன வரும், ZP divided by ZE divided by ZP again FY divided by gamma m. ZP கேன்சலுங்களா. அப்போ நமக்கு என்ன வரும், டிசைன் பெண்டிங் மூமெண்ட் செமி காம்பாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ZE FY divided by gamma m நாட். இப்போ இந்த கொஸ்டின் கேட்பாங்க, the permissible bending stress value is 100 megapascal ஓகேங்களா. plastic section modulus ZP is equal to 20 சரிங்களா. எஸ் 20 mm power ஓகேங்களா, யூனிட் mm power 3 ஓகேங்களா. elastic section modulus is ஓகேங்களா, which one is more, பிளாஸ்டிக் தான் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. எஸ் 10 mm power cube millimeter power cube ஓகேங்களா. the section is semi compact section, find out the bending stress சொல்றோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, permissible stress கொடுத்துட்டீங்க சரிங்களா, பிளாஸ்டிக் செக்ஷன் மாடல்ஸ் கொடுத்துட்டீங்க, எலாஸ்டிக் செக்ஷன் மாடல்ஸ் கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் பார்க்கணும் அப்போ பிளாஸ்டிக் மல்டிப்ளை பண்ணுறதா எலாஸ்டிக் மல்டிப்ளை பண்ணுறதா டவுட் ஒன்று. இப்போ என்ன கொடுத்துருக்கீங்க, செமி காம்பாக்ஷன் கொடுக்கும். அப்போ செமி காம்பாக்ட் செக்ஷன் ஃபெயிலியர் அண்டர் ஈல்டிங் கண்டிஷன். ஈல்டிங் அப்படிங்கும்போது நமக்கு என்ன, எலாஸ்டிக் செக்ஷன் மாடல்ஸ் தான் நமக்கு வரணும். டேரெக்டாக நீங்கள் மல்டிப்ளை FY divided by gamma m தான் பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் அவங்க சொல்லிட்டாங்க சரிங்களா. எஸ் இதுதான்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்படி தான் கொஸ்டின் கேட்போம், இதை தாண்டி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது சரிங்களா. எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீம் டிசைனை பொறுத்தவரைக்கும் இவ்வளோ தான்பா. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா, ரொம்ப டீப்பாக போகணும் அப்படின்னா அதனுடைய எஃபெக்டிவ் லென்த் கொஸ்டின் வந்து ஒரு டைம் கேட்டிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கேஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இதில் வந்து இவ்வளோ டீப்பாக கேட்டதில்லை. இதில் அதிகமாக கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, end connection with respect to of effective length in the compression flange, effective length of the compression flange இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. 3 கான்செப்ட் தான் சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. TNPCAE இதெல்லாம் கேட்டதில்லை ஓகேங்களா. எஃபெக்டிவ் லென்த் ஓகே, அதுக்குன்னு பார்க்காம வந்துடாதீங்க, டக்குன்னு கேட்டு விட்ருவாங்க சரிங்களா. எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் கம்ப்ரெஷன் ஃப்ளான்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. எஸ் ஓகே ஃபைன். இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எண்டு கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் எஃபெக்டிவ் லென்த் சரிங்களா. ஃபர்ஸ்ட் எண்டு கண்டிஷன் ரிஸ்டைன் எகெய்ன்ஸ்ட் டார்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ரிஸ்டைன் எகெய்ன்ஸ்ட் டார்ஷன், இது எல்லாமே டார்ஷனை வந்து ரிஸ்டைன் பண்ணுறது தான். ரிஸ்டைன் எகெய்ன்ஸ்ட் டார்ஷன் ஓகேங்களா. டார்க் வந்து ரிஸ்டைன் பண்ணுறது தான் எல்லாமே. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 எண்டு கம்ப்ரெஷன் ஃப்ளான்ச் அன்ரிஸ்டைன் எண்டு லேட்டரல் பெண்டிங் ஓகேங்களா. பார்த்துக்கோங்க அன்ரிஸ்டைன் எண்டு ஓகேங்களா. 2 எண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் ஃப்ளான்ச் தான் அன்ரிஸ்டைன் எண்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிஸ்டைன் ஓகே, ரிஸ்டைன் பண்ணல அப்படின்னா அப்போ வந்து ஸ்பேன் L = L தான் நமக்கு சரிங்களா. அன்ரிஸ்டைன் எண்டு ஓகேங்களா. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எண்டு ரிஸ்டைன் எகெய்ன்ஸ்ட் டார்ஷன் சரிங்களா. எண்டு கம்ப்ரெஷன் ஃப்ளான்ச் அன்ரிஸ்டைன் ஃபார் லேட்டரல் பெண்டிங் ஓகேங்களா. பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிஸ்டைன் பண்ணுது அப்படின்றோம் ஓகேங்களா. 1 2 ஓகே எண்டு கம்ப்ரெஷன் ஃப்ளான்ச் பார்ஷியலி ரிஸ்டைன் ஓகேங்களா. பார்ஷியலி ரிஸ்டைன் ஓகேங்களா. பார்ஷியலி ரிஸ்டைன் எப்போ இது பீம்பா சரிங்களா. பார்ஷியலி 1.5 போட்டுறோம், அதுக்கு 1.5 எதுக்கு வரும், காலத்துக்கு தான் நமக்கு வரும் சரிங்களா. பார்ஷியலி ரிஸ்டைன் அப்படிங்கும்போது 0.85 டைம்ஸ் ஆஃப் L, பார்ஷியலி 0.8 சரிங்களா. பார்ஷியலி 0.85 டைம்ஸ் ஆஃப் தி L அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 3வது கேஸ் பாருங்கள்,
ஃபுல்லி ரிஸ்டைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபுல்லி ரிஸ்டைன் ஓகேங்களா. ஃபுல்லி ரிஸ்டைன் அப்படின்னா ஃபிக்ஸ்டு கேஸ் 0.7 into L அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. எண்டு வந்து பார்த்தீங்கன்னா எகைன்ஸ்ட் ரிஸ்டைன் டார்ஷன் இது வந்து காமன் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிஸ்டைனுக்கு L ஈக்குவல் டு L தான். பார்ஷியலி ரிஸ்டைனா 0.85 L, ஃபுல்லி ரிஸ்டைன் அப்படின்னா 0.7 into L. இது 3 தான் அடிக்கடி கேட்டிருக்க கொஸ்டின். ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேங்களா. எஸ், இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா ஷியர் டிசைன் உங்களுக்கு தெரியும் சரிங்களா. பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறீங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிக்கிறீங்க ஓகேங்களா. ஷியர் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ் ஓகேங்களா. ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஷியர் ஃபோர்ஸ் கூட கண்டுபிடிங்க. ஷியர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு depth of the web into thickness of the web. இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா should not greater than இந்த வேல்யூ வந்து actual value greater than the actual shear force value. பீம்ல என்ன வருதோ அது சேஃபாக தான் முடிஞ்சு போச்சு. டிஃப்ளெக்ஷன் ஓகேங்களா. டிஃப்ளெக்ஷன் வேல்யூ should not greater than span divided by 325. அவ்வளோதான்பா. இது எல்லாமே முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் சரிங்களா. அடிக்கடி கேட்பாங்க. நீங்கள் உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் நார்மல் கண்டுபிடிக்க தெரியல இல்லைங்களா. ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் த்ரோட் லென்த் ஆக்ட் ஆகுது 5/384 into WL/4 divided by EI அப்படின்ற நம்பர் சரிங்களா. எஸ், ஓகே ஃபைன், அவ்வளோதான். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கறதுக்கு பீமில் ஒன்றுமே கிடையாதுப்பா சரிங்களா. லேட்டரல் பக்லிங், வெப் கிரிப்ளிங் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே பார்த்தாச்சு. இதில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஒன்று நமக்கு பீட்டா பி. ஓகே, இந்த பிளாஸ்டிக் செக்ஷன் மொலஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணாச்சு. ஓகே, பிளாஸ்டிக் செக்ஷன் அவ்வளோதான்ப்பா சரிங்களா. வெப் பக்லிங் உங்களுக்கு தெரியும் 45 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல். வெப் கிரிப்ளிங் அப்படின்னா 30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் ஓகே. ஸோ இந்த கேர்ன்ட்ரி கேர்டரில் டிசைன் ஆஃப் கேர்ன்ட்ரி கேர்டர்ஸ் ஓகேங்களா. அந்த டிசைன் ஆஃப் கேர்ன்ட்ரி கேர்டர்ஸில் அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னா அந்த டிஃப்ளெக்ஷன் கேஸ் தான் வந்து அதிகம் கேட்குறாங்க சரிங்களா. டிசைன் ஆஃப் கேர்ன்ட்ரி கேர்டர்ஸ் ஓகேங்களா. எஸ், அப்போது அந்த டிசைன் அந்த கேர்ன்ட்ரி கேர்டர்ஸ் ஃபஸ்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கேர்ன்ட்ரி கேர்டர்ஸ் இஸ் சப்போர்ட்டிங் பீம் சரிங்களா. சப்போர்ட்டிங் பீம் ஆஃப் கிரேன் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. எஸ், இது நமக்கு ஒரு வால் ஆர் வெர்டிக்கல் காலம் சரிங்களா. ஓகே, இது நமக்கு வால் கிளாடிங்னு வச்சுக்கோம், வால் கிளாடிங்னு வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஹெச்பி நமக்கு வருது, இந்தியன் ஹெவி பீம் நமக்கு வருது காலம். இந்த காலத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ பீம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். முதல்ல இது என்னன்னு தெரிஞ்சு கேர்ட்ரி கேர்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. எஸ், ஐ பீம் வந்து ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லேட்ரல் சரிங்களா. லேட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் பெண்டிங் மூமெண்ட் வந்து அதிகப்படுத்துங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேனல் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் நம்ம இதுக்கு முக்கியமான கொஸ்டின்ப்பா சரிங்களா. சேனல் செக்ஷன் வந்து ரிவர்ஸ் நம்ம வைக்கிறோம். இது மேலே தான் உங்களுடைய அந்த கிரேன் வந்து இது மேலே ரெயில் இருக்கும் சரிங்களா. ரெயில் மேலே கிரேன் மூவ் ஆகும் அப்படின்னு நான் வச்சுக்கோம் சரிங்களா. எஸ், இப்போ ஓகே ரெயிலும் வளைஞ்சிடலாம். எஸ், ஓகேங்களா. சாரி, எஸ், ரெயில் வளைஞ்சிடலாம். இது மேலே தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிரேன் வந்து மூவ் ஆகுது. இப்போ கிரேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இதுதான் அந்த கிரேன் ஓகேங்களா. அந்த கிரேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி லாஞ்சிட்யூட்லாம் மூவ் ஆகும். லேட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஓகேங்களா. ஸோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு இது வந்து லாஞ்சிட்யூட்லாம் மூவ் ஆகும், இது வந்து லேட்டரலாக மூவ் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ இதனுடைய ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி இந்த பீமை நம்ம டிசைன் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இதில் வந்து அதிகமாக கேட்ட கொஷின்ஸ் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசைனில் பார்க்கலாம் சரிங்களா. இப்போ அதிகமாக வந்து எஸ்எஸ்சிலையும் அதர் எக்ஸாம்ஸ்லையும் அதிகமாக கேட்ட கொஷின்ஸ் என்ன அப்படின்னா ஒன்று கேர்ன்ட்ரி கேர்டர் டிஃப்ளெக்ஷன் கேசஸ் வந்து அதிகம் கேட்பாங்க சரிங்களா. கேர்ன்ட்ரி கேர்டர் டிஃப்ளெக்ஷன்ஸ் ஒன் இஸ் when the girders ஓகேங்களா, when the crane ஓகேங்களா, when the crane is operated manually ஓகேங்களா, manually operated crane அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. manually operated crane அப்படிங்கும்போது span divided by 500 சரிங்களா. span divided by 500 என்னோட டிஃப்ளெக்ஷன் வேல்யூ சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் கொஸ்டின் இது சரிங்களா. span divided by 500. அடுத்தது இஓடின்னு சொல்கிறோம், எலக்ட்ரிக்கல் ஓவர் ஹெட் ட்ராவலிங் அப்படி சொல்லலாம். மேனுவலி ஆப்ரேட்டட் ட்ராவல் ஓகே, மேனுவலி ஆப்ரேட்டட் கிரேன் ஓகே சரிங்களா. இஓடி அப்படிங்கும்போது எலக்ட்ரிக்கல் ஓகேங்களா, எலக்ட்ரிக் ஓவர் ஹெட் ட்ராவலிங் அப்படி சொல்லலாம். எலக்ட்ரிக்கலி ஓவர் ஹெட் ட்ராவலிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 2 கேஸ் கொடுத்துருக்காங்க. அப் டு 50 டன் சரிங்களா. அப் டு 50 டன் அப்படிங்கும்போது ஸ்பான் டிவைடட் பை 750 சரிங்களா. ஸ்பான் டிவைடட் பை 750. 50 டன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், 500 கிலோ நியூட்டன் கூட நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட் இதே வந்து பார்த்தீங்கன்னா இஓடி கிரேட்டர் தென் 50 டன்னாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பான் டிவைடட் பை 1000 சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட் அதர் மூவிங் லோட்ஸ் ஓகேங்களா. கார் ஓகேங்க, அதர் மூவிங் லோட் கார் எனி சர்சார்ஜ் லோட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா சர்சார்ஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகேங்களா.
அதர் கார்ஸ் ஓகேங்களா, அதர் கார்ஸ் மூவிங், ஓகே, எனி சர்சார்ஜ் லோட் அப்படிங்கும்போது ஸ்பேன் டிவைடட் பை நமக்கு 600 அவ்வளோதான். இந்த கொஷின் தான் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின் சரிங்களா. இதில் இது கூட இந்த கார் மூவிங் கூட கேட்டதில்லை, இந்த 3 கொஷின் அடிக்கடி கேட்பாங்க. ஒரு மேனுவலி ஆப்ரேட்டட் அப்படிங்கும்போது நமக்கு ஸ்பேண்டட் பை 500, எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் அப் டு 50 டன் அப்படிங்கும்போது 750, மோர் தென் 50 டன் அப்படிங்கும்போது நமக்கு 1000 முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஷின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேர்ன்ட்ரி கட்டரில் இவ்வளோ நம்ம இதோட டிசைன் கான்செப்ட்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ஃபுல்லாக ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் அனாலிசிஸ் ஆஃப் தி செக்ஷன் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் ஓகேங்களா. ஒரு பிளாஸ்டிக் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. இதில் நமக்கு என்ன அப்படின்னா ஒரு எலாஸ்டிக் அனாலிசிஸில் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. இது ஒரு பீமோடைய கிராஸ் செக்ஷன் சரிங்களா. எஸ், இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரெஸ் நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா நமக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நமக்கு இருக்கும் ஓகேங்களா. ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரெஸ் ஓகே, எஸ், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் நீங்கள் அதாவது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் தான் பிளாஸ்டிக் செக்ஷன் நம்மளை வச்சு நீங்கள் வரைகிறீங்க ஓகேங்களா. இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஃபார் ஓகேங்களா. எஸ், ஸ்ட்ரெஸ் ஃபார் தி லீனியர் டயக்ராம் இங்கே சரிங்களா. எஸ், இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஏரியா ஆஃப் தி யூசிங் கிராஸ் செக்ஷன் சரிங்களா. இங்கே என்ன நடக்குது, இது டேரெக்டாக பி இன்ட்டு ஹெச்னு போடுவீங்க கரெக்டாக, ரெக்டாங்குலர் ஏரியா ஓகே, கம்ப்ரெஷன் ஃப்ளான்ச்சாக இருக்கட்டும் டென்ஷன் ஃப்ளான்ச்சாக இருக்கட்டும். இங்கே நடக்குது ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏரியா ஆஃப் தி ஸ்ட்ரெஸ் டயக்ராமை, ஏரியா மீன்ஸ் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், இந்த ஏரியா தான் எடுத்துக்குது அப்படின்னு நம்ம பண்ணுறோம். ஆனால் ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு எடுத்துக்குது சரிங்களா. அப்போ ஏரியா நமக்கு என்னது, ஏரியா ஆஃப் தி கன்சூமிங் இன் தி பிளாஸ்டிக் செக்ஷன் இஸ் மோர் அண்டு டிசைன் ஆல்சோ மோர் எக்கனாமிக்கல் கம்பேர்ட் டு திஸ் மெத்தட் ஓகேங்களா. இது நம்ம கன்சிடர் பண்ண போகக்கூடியது. தெரிஞ்சுக்கோங்க பிளாஸ்டிக் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்றத மூலம் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஒரு செக்ஷனை ஃபுல்லாக அதனுடைய கிராஸ் செக்ஷன் ஏரியாவை ஃபுல்லாக நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அதுதான் நம்ம இதனுடைய கான்செப்ட். அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் சேவிங் மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரும், ஏரியா ஆஃப் ரெக்யூர்டு இன் தி எலாஸ்டிக் தியரி சரிங்களா, எலாஸ்டிக் தியரி மைனஸ் 1 minute is a percentage of saving correct தான் 1 minus area of the plastic theory divided by area of the elastic theory அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1 minus AE divided by AP divided by AE. இது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் சேவிங் மெட்டீரியல்ஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு வந்து காட்டும் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் இது. இந்த கொஸ்டின் கேட்டதில் தெரிஞ்சு வச்சுக்கோ ஓகேங்களா. எஸ், ஓகே, பிளாஸ்டிக் அனாலிசிஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் லோடு மெத்தட் ஓகேங்களா. அல்டிமேட் லோடு மெத்தட் படிச்சிருக்கலாம். அப்போ நம்ம எதை பேஸ் பண்ணிங்கன்னா பிளாஸ்டிக் ஹிஞ்சை பேஸ் பண்ணி தான் நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. அப்போ அல்டிமேட் லோடு மெத்தட் அப்படிங்கும்போது லோடு ஃபேக்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நமக்கு வந்துடும் சரிங்களா. அங்கே ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிங்கும்போது இங்கே வந்து லோடு ஃபேக்டர் மீன்ஸ் கொலாப்ஸ் லோடு சரிங்களா. 1 மார்க் கொஸ்டின் இது பார்த்து கேட்டிருக்காங்க. கொலாப்ஸ் லோடு divided by working load அப்படின்றோம். collapse load divided by working load ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இது சரிங்களா. எஸ், collapse load divided by working load ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் செக்ஷன் மாடல்ஸ். இது தெரிஞ்சதுங்களா உங்களுக்கு. பிளாஸ்டிக் செக்ஷன் மாடல் மீன்ஸ் பிளாஸ்டிக் செக்ஷன்னா என்ன, லோடு ஃபேக்டர்னா என்ன தெரிஞ்சிச்சு. அப்போ இதனுடைய ஸ்ட்ரெஸ் லைன் டயக்ராம் எப்படி நமக்கு இருக்கும் சரிங்களா. எஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் சரிங்களா. அப்போது ஒரு இதனுடைய ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லீனியர் தான் ஓகேங்களா. ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. ஸ்ட்ரெஸ் டயக்ராம், இது வந்து ஸ்ட்ரெயின் டயக்ராம் சரிங்களா. ஸ்ட்ரெயின் டயக்ராம் இஸ் த லீனியர், அதாவது ஸ்ட்ரெஸ் டயக்ராம் இஸ் தி ரெக்டாங்குலர் செக்ஷன் பை ரெக்டாங்குலர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். அப்போ இது வந்து எலாஸ்டிக், இது வந்து பிளாஸ்டிக், பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக். அப்போ ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். அப்போ இதனுடைய ஸ்ட்ரெஸ் டயக்ராம் எப்படின்னா பை லீனியர் கர்வாக நமக்கு இருக்குது சரிங்களா. இங்கே ஒரு லீனியர், இங்கே ஒரு லீனியர். அப்போ பை லீனியர் கர்வ் தான் பிளாஸ்டிக் அனாலிசிஸில் அதோட ஸ்ட்ரெஸ் டயக்ராம் ஓகேங்களா. அதோடைய ஸ்ட்ரெஸ் டயக்ராம் எப்படின்னா பை லீனியர் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே. எஸ், இப்போ இந்த பிளாஸ்டிக் ஹிஞ்சுன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த பிளாஸ்டிக் ஹிஞ்சில் எங்களுக்கு என்னென்ன ஜீரோ ஓகேங்களா. அப்போ எதெல்லாம் நான் கண்டுபிடிக்க மாட்டேன் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஹிஞ்சில் ஷியர் ஃபோர்ஸ் ஓகேங்களா. ஷியர் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்லெக்டட் 0. ஷியர் ஸ்ட்ரெயின் சரிங்களா. ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு நெக்லெக்டட் 0 சரிங்களா. பெண்டிங் மூமெண்ட் இருக்குமா, இருக்கும். பெண்டிங் மூமெண்ட்லாம் நமக்கு வரும் சரிங்களா. எஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் ஓகே. இப்போ தான் நம்ம அனலைசிஸ் நம்ம போகிறோம் ரொம்ப சரிங்களா. ஓகே, ஒரு பிளாஸ்டிக் செக்ஷன் எடுத்துட்டீங்க ஓகேவா. அப்போ இதனுடைய ஸ்ட்ரெஸ் டயக்ராம் வரைஞ்சாச்சு
ஓகே ரெக்டாங்குலர் ஷேப்பு ஓகேவா எஸ் அப்போ பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலர் ZP இஸ் ஈக்குவல் டு இந்த பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸோடைய இந்த ஆக்சிஸ் எங்கே போகும் அப்படின்னா டோட்டல் ஏரியாவை டிவைட் பை 2னு மாற்றிங்கன்னா பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா பிளாஸ்டிக் நியூட்ரல் ஆக்சிஸ் கூட சொல்லலாம் ஓகேங்களா ஆர் ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க அதை ஓகேங்களா பிளாஸ்டிக் நியூட்ரல் ஆக்சிஸ் இஸ் பாசிங் த்ரோ இன் தி சென்டர் ஆஃப் தி ஏரியா அப்படின்னு சொன்னால் ஓகே இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா எப்படி வேணா இருக்கலாம் சரிங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இப்படி இருப்பேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருப்பேன் சரிங்களா இப்போ இது எனக்குலாம் தெரியாது மொத்த ஏரியா எவ்வளவு 2000 அப்போ நீங்கள் 1000 2 பிரிங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் மேலே எவ்வளோவா இன்ட்டு போட்டு கீழே எவ்வளோ வந்துட்டு போகும் அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது சரிங்களா இட் இஸ் ஈக்குவலி டிவைடட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க எங்கே பாஸ் ஆகுது அப்படின்னா அதனுடைய ஈக்குவல் ஏரியாவில் வந்து பாஸ் ஆகுது அப்படின்றத மீன் பண்ணுறாங்க சரிங்களா அப்போ நமக்கு என்ன வரும் டோட்டல் ஏரியா அதாவது ஏரியா ஆஃப் தி இது ஏசி சரிங்களா இது வந்து ஏசி YCன்னு வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா AT YTன்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஏரியா ஆஃப் தி கம்ப்ரெஷன் இன்டு நியூட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் தி ஓகேங்களா மீன்ஸ் சாரி த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி CG சரிங்களா எஸ் இது நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து ஓகே நியூட்ரல் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா ஃப்ரம் தி CG ஓகேங்களா ஆஃப் தி கம்ப்ரெஷன் ஃப்ளான்ச் நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து கம்ப்ரெஷன் ஃப்ளான்ச்சோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்க இன்டு YC ப்ளஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா YC பார்னு வச்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா இதுதான் YC நம்ம சொல்லிட்டோம் ப்ளஸ் AT இன்ட்டு YT பவர் ஆஃப் பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா சிம்பிள் இப்போ ஒரு ரெக்டாங்கிள் செக்ஷன் எடுத்துக்கங்கப்பா ஒரு ரெக்டாங்கிள் செக்ஷன் எடுத்துக்கிறீங்க அப்போ இது நமக்கு என்ன வரும் பிரிச்சிங்கன்னா D/2 இதை பிரிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும் D/2 இதை பிரிச்சிங்கன்னா இது வந்து பிரிக்கணும் B பிரெத்து சரிங்களா இப்போ பாருங்கள் அப்போது ஆஃப் here off okay yes அப்போ plastic section ZP is equal to area of the compression சொல்லுங்க பாப்போம் breadth into center of gravity with respect to neutral axis வந்து இதனோட CG நமக்கு எங்க இருக்கும் D/2 ஆல்ரெடி டாப் அதல பாதி D/4 சரிங்களா பிளஸ் கீழ பாருங்க breadth into ஓகேங்களா breadth into same neutral axis ஓகே இதனோட half வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா டோட்டல் டெப்த்ல பாதி D/2 அப்ப ஓகே டென்ஷனோட CG எங்க இருக்கும் இதுல பாதி இருக்கும் D/4 சரிங்களா இப்போ breadth காம்பனன்ட் எடுத்துங்க காலும் கூட்டினா நமக்கு என்ன வரும் ஏரியா ஓகே 1 minute area of the compression flange okay here D/2 1 minute area में here D/2 சரிங்களா area of the compression area means area of the tension area of the compression B/2 D/2 சரிங்களா yes okay இந்த இடத்துல பாருங்க B/2 D/2 மிஸ்ஸிங் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல BD² காமனா வெளிய எடுத்துறலாம் சரிங்களா BD² நம்ம காமனா வெளிய எடுத்துருங்க ஓகே புரியுது இல்லீங்களா எஸ் இந்த இடத்துல ஏரியா எடுக்கணும் பா இதோட ஏரியா எடுக்கணும் சரிங்களா only breadth மட்டும் போட கூடாது இதோட ஏரியா அதாவது breadth into height plus அதனுடைய CG எங்க இருக்கு ஓகே அப்ப பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் பாருங்க பேலன்ஸ் நம்ம இருக்குன்னா 1/8 இருக்கும் plus இங்க ஒரு 1/8 இருக்கும் 1/8 கூட்டுங்க 2/8 அப்ப 4 அப்போ 1/4 அப்போ ZP plastic section modulus is equal to BD² divided by 4 இவ்வளவுதான்பா சரிங்களா இப்படிதான் நீங்க எல்லா செக்ஷனும் கண்டுபிடிக்கணும் ரெக்டாங்கிள் செக்ஷனா இருக்கட்டும் ட்ரையாங்கிள் செக்ஷனா இருக்கட்டும் எந்த செக்ஷனா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கான்செப்ட் சரிங்களா ஓகே 1 minute எஸ் ஓகே ஸோ இப்போ நீங்கள் பிளாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க இப்போ நமக்கு என்ன வேணும் மூமெண்ட் நமக்கு வேணும் சரிங்களா அங்கே எப்படி எலாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ் கண்டுபிடிச்சிங்க சேம் எலாஸ்டிக் மூமெண்ட் இங்கே பிளாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ் பிளாஸ்டிக் மூமெண்ட் அப்போது பிளாஸ்டிக் மூமெண்ட் MP is equal to பிளாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ் இன்டு ஈல்டு ஸ்ட்ரெஸ் எலாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ் is equal to ஓகேங்களா ஈல்டு ஸ்ட்ரெஸ் இன்டு எலாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ் சரிங்களா சேம் அதே மாதிரி இந்த இடத்துல ஈல்டு ஸ்ட்ரெஸ் இன்டு பிளாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ் ஓகேங்களா இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லப்பா அவ்வளவுதான் சரிங்களா இப்போ முக்கியமான ஒரு 1 மார்க் क्वेश्चन நம்ம பார்க்க போறோம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சரிங்களா நீங்க இதெல்லாம் இன்ன வரலும் சொன்னது நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ சரிங்களா இப்போ சொல்றத கம்பல்சரி நீங்க வந்து படிச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் क्वेश्चन ஓகேங்களா எஸ் ஷேப் ஃபேக்டர் அப்படினு சொல்றாங்க சரிங்களா சோ அந்த ஷேப் ஃபேக்டர்ன்றது என்ன ஃபர்ஸ்ட் ஷேப் ஃபேக்டர் ஓகே எஸ் அதாவது ஷேப் ஃபேக்டர் அப்படினா என்னன்னா ரிவர்ஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ரிவர்ஸ் ஸ்ட்ரென்த்துக்கும் ஷேப் ஃபேக்டருக்கும் ஒரு காம்பினேஷன் கொடுத்துருவாங்க என்ன அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் தி ஷேப்பை பொறுத்து நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா எஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எது வந்து ஷேப் ஃபேக்டர் ரொம்ப கம்மியா இருக்கோ அதான் வந்து மோர் ஸ்ட்ரென்த் அப்படின்றாங்க பெண்டிங்ல ஓகேங்களா இருக்குலே ஷேப் ஃபேக்டர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா ஐ செக்ஷனுக்கு தான் கம்மி ஓகேங்களா ஐ செக்ஷனுடைய ஷேப் ஃபேக்டர் வந்து 1.12 ல இருந்து 1.15 வரல வரும் லெஸ் தென் 1.5 அவ்வளவுதான் சரிங்களா பட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மோர்
பெண்டிங் கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டாக? எஸ். ஏன்னா ஐ செக்ஷன் தான் நம்ம வந்து ஸ்டீல் செக்ஷனில் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஆர்சிசின்னு ஐ செக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பட் அதில் நம்ம வந்து ஃபார்ம் ஒர்க்கு, ஷட்டரிங்கு அதெல்லாம் நம்ம வந்து எஃபிஷியண்டாக அடிக்க முடியாது, ப்ளஸ் நல்ல ஒரு லுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரெக்டாங்குலராக போயிடுறோம். ஓகேங்களா? எஸ். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து கம்மியாக இருக்கோ, ஷேப் ஃபேக்டர் வந்து எது கம்மியாக இருக்கோ அதை வந்து மோஸ்ட்னு அர்த்தம். இதுக்குள்ளே வந்து அதிகமான வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் செக்ஷன் 2.36 நம்ம சொல்லுவோம். இது நம்ம எங்கேயாச்சும் யூஸ் பண்ணுறோமா? பண்ணுறதில்ல. ஏன்னா ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மி. ஓகேங்களா? எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஷேப் ஃபேக்டரோட வேல்யூ கேட்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஷேப் ஃபேக்டர்னா என்ன? ஓகேங்களா? ஷேப் ஃபேக்டர். சரிங்களா? எஸ். பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் டிவைடட் பை எலாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் த ஷேப் ஃபேக்டர். ஆர் பிளாஸ்டிக் மூமெண்ட் டிவைடட் பை எலாஸ்டிக் மூமெண்ட். ஓகேங்களா? பிளாஸ்டிக் மூமெண்ட் டிவைடட் பை எலாஸ்டிக் மூமெண்ட் ஆர் ஈல்டு மூமெண்ட் கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஈல்டு மூமெண்ட் கூட நம்ம அதை சொல்லிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் பாது, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஷேப் ஃபேக்டர் ஃபார் தி ரெக்டாங்குலர் செக்ஷன். ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு ஷேப் ஃபேக்டர் 1.5. ஓகேங்களா? சர்க்குலர் செக்ஷனுக்கு 16/3π அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 16/3π அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆர் 1.69 1.7 அப்ராக்சிமேட்டாக எழுதிக்கோங்க. சரிங்களா? எஸ். ட்ரையாங்கிள் செக்ஷன். ஓகேங்களா? அப்பாக்ஸ் வந்து வெர்டிகலாக இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு 2.36. ட்ரையாங்கிள் செக்ஷன் அப்பாக்ஸ் வந்து ஹரிசாண்டலாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2. ஓகேங்களா? இதே ஒரு டைமண்ட் செக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே வந்து பார்த்திங்கன்னா 2 தான். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐ செக்ஷனுக்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1.12 இருந்து 1.15 வரலும் ஜென்ரலாக வேரி ஆகும். பட் லெஸ் தென் 1.5 தான். சரிங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் ரிங்கு. சரிங்களா? ஒரு சர்க்குலர் ரிங்குக்கு வந்து தின் சர்க்குலர் ரிங்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே தின் சர்க்குலர் ரிங். சரிங்களா? இதுக்கு வந்து 1.27 அப்படின்னு நமக்கு 1.27. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி செக்ஷனுக்கு. சரிங்களா? டி செக்ஷனுக்கு வந்து 1.95 இருந்து 1.95 வரலும் வரும்பா. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இதுலேருந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று மேட்ச் தி ஃபாலோவிங்கில் போடுறது, இல்லைன்னா வந்து சீரீஸ் வைஸ் இன்க்ரீசிங் ஆர்டர் எழுதுங்க, டிக்ரீசிங் ஆர்டர் எழுதுங்க, இல்லைனா எது ஃபஸ்ட்டு வரும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஷேப் மீன்ஸ் பிளாஸ்டிக் அனாலிசிஸில் நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே. எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அனாலிசிஸ் ஆஃப் தி செக்ஷன். ஓகேங்களா? அந்த பிளாஸ்டிக் ஹிஞ்ச் எப்படி ஃபார்ம் ஆகுது, எங்கெங்கெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? எஸ். இப்போ அந்த பிளாஸ்டிக் ஹிஞ்ச் அப்படின்னா என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து எங்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு மெக்கானிசம் ஃபார்ம் பண்ணுறோம், ஸ்ட்ரக்சரை நான் வந்து ஃபெயிலியர் ஆகணும். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகணும். ஸோ அதுக்கு பேர் நம்ம வந்து பிளாஸ்டிக் ஹிஞ்சை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? பிளாஸ்டிக் ஹிஞ்சில் ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு வந்து 0. சரிங்களா? எஸ். அடுத்து என்ன சொல்கிறோம் நம்ம நியூட்ரல் ஆக்சிஸ். சரிங்களா? நியூட்ரல் ஆக்சிஸ் நமக்கு வந்து 0 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். நோட் பண்ணிக்கங்க. எப்படின்னா இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்கப்பா. இது ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் ரெக்டாங்குலர். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பிளாஸ்டிக் ஹிஞ்ச் எங்கே ஃபார்ம் ஆகிருக்குது, இதுதான் நம்ம நியூட்ரல் ஆக்சிஸ். சரிங்களா? இந்த பிளாஸ்டிக் ஹிஞ்ச் வந்து இங்கே தான், இதுதான் உங்களுக்கு பிளாஸ்டிக் ஹிஞ்ச் ஃபார்ம் ஆகக்கூடிய பிளேஸ். சரிங்களா? டோட்டல் கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் ஆஃப் ஆஃப் தி ஏரியாவில் பிளாஸ்டிக் ஹிஞ்ச் போகும். இதுதான் உங்களுக்கு பிளாஸ்டிக் ஹிஞ்ச். ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து நமக்கு இதுதான் ஒய்சி. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒய்டி. சரிங்களா? அப்போது இது வந்து ஒய்சி, இதனுடைய சிஜி வந்து பார்த்திங்கன்னா ஒய்சி. நம்ம இங்கே ஃபார்ம் ஆகுது நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? பட் ஜென்ரலாக ஃபார்ம் ஆனது பிளேஸ் வந்து இந்த இடம் தான். ஓகேங்களா? அப்போ ஒய்சி பார் நமக்கு ஆஃப் ஆஃப் திஸ் வேல்யூ. இப்போ பாருங்கள், எம் இஸ் ஈக்குவல் டு எம் பை ஐ ஈக்குவல் டு சிக்மா பி பை ஒய். ஓகேங்களா? ஐ மேலே கொண்டு போயிடுறேன் நான். இப்போ பாருங்கள் என்னென்னா, இப்போ இந்த ஒய் பார் எங்கே இருக்குது, இனிஷியலாக பிளாஸ்டிக் ஹிஞ்ச் நமக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த பிளாஸ்டிக் ஹிஞ்சில் ஒய் பார் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஒய் பார் எங்கே இருக்குது, ஒய் பார் வந்து இங்கே இருக்குது. சரிங்களா? ஒய்சி பார் இங்கே இருக்குது. ஆனால் பிளாஸ்டிக் ஹிஞ்சில் ஒய் பார் என்னவா இருக்குது, இந்த இடத்துல 0வா இருக்குது நமக்கு. சரிங்களா? அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு சம்திங் எனிதிங் இருக்கட்டும். சரிங்களா? எனிதிங் டிவைடட் பை 0. ஓகேங்களா? அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு வாட், எனிதிங்கோட பை 0 இன்ஃபினிட்டி. அப்போ ஒரு பிளாஸ்டிக் ஹிஞ்சில் மூமெண்ட்டோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி. சரிங்களா? அப்போ ஒரு பிளாஸ்டிக் ஹிஞ்சிலேயே நீங்கள் ஒரு செக்ஷனை டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இஸ் கேரிங் ஃபார் இன்ஃபினிட்டி. அப்போல்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால தான் நம்ம வந்து ஒன்று முடியும், சம் டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போது இப்படி கேட்பாங்க, இந்த பிளாஸ்டிக் ஹிஞ்ச் இன் பிளாஸ்டிக் ஹிஞ்ச் வாட் இஸ் த மூமெண்ட் வேல்யூ, இன்ஃபினிட்டி கேட்கலாம். சரிங்களா? அண்ட் அதர் ஒன் திங், கர்வேச்சர் வேல்யூ என்ன. ஓகேங்களா? கர்வேச்சர் எம் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். திஸ் இஸ் அ கர்வேச்சர். கரெக்டா? எஸ். வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் மீன்ஸ் ஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா?
ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் மீன்ஸ் ஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கர்வேச்சர் இஸ் ஈக்குவல் டு 1/r. ஓகேங்களா, ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகேங்களா, ஆர்ன்றது ஆர் மீன்ஸ் ரேடியஸ். நம்ம வச்சுக்கோங்க, ஆர் மீன்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஜென்ரலாக கர்வேச்சர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா 1/r அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 1/r is equal to d²/dx² ஆர் mன்னு சொல்லுவோம். இப்போ ரேடியஸ் வேல்யூ கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? கேட்டாங்கன்னா அப்படின்னா m is equal to, ஓகேங்களா, எம்மோட வேல்யூ இன்ஃபினிட்டி சொல்லிட்டீங்க, 1/r. ஓகேங்களா, எம்மோட வேல்யூ இன்ஃபினிட்டி பிளாஸ்டிக் இன்ச்சில். அப்போ ஆர் மட்டும் வேணும் அப்படின்னா எனிதிங் டிவைடட் பை இன்ஃபினிட்டி வேல்யூ நமக்கு என்ன இந்த இடத்துல 0. இந்த இடத்துல ரேடியஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது வந்து சென்டர் பாயிண்ட் நமக்கு. சரிங்களா, எஸ். அப்போ இது 0 பாயிண்ட். 0 பாயிண்ட்ல ரேடியஸ் நமக்கு 0. கர்வேச்சர் வேல்யூ இன்ஃபினிட்டி, மொமெண்ட் வேல்யூ இன்ஃபினிட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது, அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா, எஸ். ஓகே, சரி. இப்போ ஒரு செக்ஷன், ஒரு பீமுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஹிஞ்ச் எப்படி நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க அதை சொல்லுங்க அப்படின்னா, எஸ். இப்போ வந்து பேசிக் தான் நான் இதை வந்து சொல்ல போகிறோம். சரிங்களா, அந்த சம் கொஸ்டின் 2-3 கொஸ்டின் மட்டும் நம்ம பார்த்துடலாம். என்னென்ன கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க அதை மட்டும் பார்த்துட்டோம்னா முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, எஸ். இப்போ அடுத்து நம்ம ஃபுல்லாக கிளாஸ் போகும்போது நம்ம பார்த்துக்கலாம். கொலாப்ஸ் லோட் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஓகே, ஒரு கொலாப்ஸ் லோடு எப்போ நமக்கு வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது எனக்கு ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஓகேங்களா, எஸ். சென்டரில் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. இதை நான் பிளாஸ்டிக் மட்டும் நான் டிசைன் பண்ண போகிறேன். அப்போது டியூ டு ஐஎல்டி நம்ம சொல்லுவோம், மீன்ஸ் இன்டர்னல் ஒர்க் டன். ஓகேங்களா, இது பேஸ்டாக வந்து எனர்ஜி கான்செப்ட் தான். ஓகேங்களா, லோடு அப்ளை ஆகுது. ஓகேங்களா, இப்படி தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்வாக ஃபெயிலியர் ஆகும், ஒரு லீனியராக எங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்ட்ரெயின், எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு ரொட்டேஷன் ஃபார்ம் ஆகுது, ஆங்கிள் ரொட்டேஷன். சரிங்களா, எஸ். அப்போ இந்த இடத்துல 0 0. ஓகேங்களா, அப்போ அந்த பிளாஸ்டிக் ஹிஞ்சி எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அண்டர் தி பாயிண்ட் லோடு. ஓகேங்களா, அண்டர் பாயிண்ட் லோடில் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, எஸ். ஃபிக்ஸ்டு எண்டில் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, ஃபிக்ஸ்டு எண்டு. ஓகே, எஸ், ஃபிக்ஸ்டு எண்டு. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷன் சேஞ்சிங் பிளேஸ். அது என்ன சார் கிராஸ் செக்ஷன் சேஞ்சிங் பிளேஸ்? இங்கேருந்து இப்படி ஒன்று வருது இல்லைங்களா, எஸ். அது இந்த இடத்துல கிராஸ், இப்போ இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் இன்ச் ஃபார்ம் ஆகும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் ஹிஞ்ச் ஃபார்ம் ஆகிற இடம். அப்போ அண்டர் த பாயிண்ட் லோடா, அப்போ இந்த இடத்துல பிளாஸ்டிக் ஹிஞ்ச் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த இடத்துல ஒரு டீட்டா ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு டீட்டா. இது சிம்பிளி சப்போர்ட். ஸோ அதனால 0, இதுவும் 0. சரிங்களா, அப்போது ஐஎல்டி ஐடபிள்யூ இன்டர்னல் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ஒர்க் டன். சரிங்களா, எக்ஸ். அப்போ இன்டர்னல் ஒர்க் டன் பாருங்கள், மாற்றி கூட எழுதிக்கோங்க, தப்பு இல்லை. சரிங்களா, அப்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் எழுதிக்கலாம். சரிங்களா, எஸ். அப்போ இது நமக்கு டெல்டா. அப்போ இந்த லோடு இன்ட்டு, ஓகேங்களா, லோடு இன்ட்டு அந்த டெல்டா நமக்கு வேணும். இதுதான் நமக்கு வந்து ஒர்க் டன், ஃபோர்ஸ் இன்ட்டு பேரலல் டிஸ்டன்ஸ். சரிங்களா, ஃபோர்ஸ் இன்ட்டு பேரலல் டிஸ்டன்ஸ். அப்போ இன்டர்னல் ஒர்க் டன் என்ன நமக்கு நடந்திருக்கு? அப்போ இந்த இடத்துல ஒரு எம்பி ஃபார்ம் ஆயிருக்கும், இந்த இடத்துல ஒரு எம்பி ஃபார்ம் ஆயிருக்கும், இந்த இடத்துல ஒரு எம்பி ஃபார்ம் ஆயிருக்கும். சரிங்களா, அப்போ இது 2 இருக்கிறனால 2 எம்பி. சரிங்களா, அப்போ இது 0ன்னு சொல்லிட்டீங்க, தேவையில்லை. இதுவும் 0 சொல்லிட்டீங்க, தேவையில்லை. அப்போ எம்பி இன்ட்டு டீட்டா ப்ளஸ் ஃபார் திஸ் சைட் எகைன் அந்த பக்கம் சைடில் ரைட் சைடில் வந்து எம்பி இன்ட்டு டீட்டா. பியோட வேல்யூ வந்து பி. அது நமக்கு இந்த டீட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த இடத்துல டீட்டா மீன்ஸ் டேன், இங்கே டீட்டா அப்படின்னா இங்கே டீட்டா. அப்போ டேன் டீட்டா ஈக்குவல் டு, ஓகேங்களா, டீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடிப்பக்கம். ஓகேங்களா, அப்போ ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு L/2. அப்போ மேலே கொண்டு போயிருங்க, உங்களுக்கு என்ன வேணும்? டெல்டா தானே வேணும். அப்போ L/2 டீட்டா, அதாவது 2 ஈக்குவலாக தான் டேரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் என்னவோ L/2 டீட்டா போட்டுக்கலாம்ப்பா. சரிங்களா, L/2 டீட்டா. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கும் போது என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 2mp டீட்டா. ஓகேங்களா, இந்த பக்கம் PL/2 டீட்டா. டீட்டா கேன்சல். உங்களுக்கு என்ன வேணும்? கொலாப்ஸ் லோடு தானே வேணும். அப்போது 4mp டிவைடட் பை L இஸ் தி கொலாப்ஸ் லோட் ஆஃப் திஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அட் சென்டர் பாயிண்ட் லோட் அப்படின்றோம். சரிங்களா, இதே கான்செப்ட் தான் எல்லாத்துக்கும். சரிங்களா, அப்போது இதே வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 16mp டிவைடட் பை L² கொலாப்ஸ் லோட். இதே வந்து ஒரு கேண்டிலீவர் மீன்ஸ் ப்ராப்பர்டு கேண்டிலீவர் பீம் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட் ஆச்சுன்னா 11.56. ஓகேங்களா, 11.65. சரிங்களா, 656 mp டிவைடட் பை L² நமக்கு வரும். சரிங்களா, mp எல்லாரும் L². சரிங்களா, டிபெண்டிங் அப்பான் தி லோடு. ஓகே, டபிள்யூ எடுத்தாலும் சரி, ஸ்மால் டபிள்யூ எடுத்தாலும் சரி, கேபிட்டல் டபிள்யூ எடுத்தாலும் சரி, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் போய் இது. ஓகேங்களா, சென்டரில் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா W 6mp டிவைடட் பை L அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஒரு ஃபிக்ஸ்டு பீம் சென்டரில் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா 8mp டிவைடட் பை L அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக் கொஷின். பிளாஸ்டிக் அனலைசிஸை பொறுத்தவரைக்கும் இவ்வளோ தான்ப்பா. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்டதில்லை. ரொம்ப டஃப்பாக கேட்கணும் அப்படின்னா நீங்கள் ஐஏஎஸ் கேட்டு தான். சரிங்களா, நார்மல் PSU எக்ஸாம்ஸ்லேருந்து நீங்கள் நார்மல் எக்ஸாம் டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா இந்த அளவு நீங்கள் படிச்சிங்கனாவே போதும். ஓகேங்களா, நம்ம கிளாஸ் பார்க்கும்போது ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, எஸ். ஸோ லாஸ்ட் டாபிக் இண்டஸ்ட்ரியல் ரூஃப். ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் இது. சரிங்களா, லாஸ்ட் டாபிக் ரூஃப். சரிங்களா, எஸ்,
roofs. 1 minute. ஓகேப்பா. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரூஃப் சரிங்களா, ரொம்ப 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 முக்கியமான ஒரு மார்க் கொஷின். டெட் லோடு என்ன, லைவ் லோடு என்ன, ஆக்சசிபிள் ரூஃபுக்கு லைவ் லோடு என்ன, இன்ஆக்சசிபிள் ரூஃபுக்கு லைவ் லோடு என்ன, டீட்டா வேல்யூ 10 டிகிரியாக இருக்கும்போது 10 டிகிரியாக இருக்கும்போது அதனுடைய லைவ் லோடு என்ன. இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். பிச்னா என்ன, ஸ்லோப்னா என்ன சரிங்களா, ரைஸ்னா என்ன, ஜென்ரலாக இது எல்லாமே கேட்கக்கூடிய ஒரு கொஷின் சரிங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஷின். ரூஃப் ஓகேங்களா, இண்டஸ்ட்ரியல் ஷெட் ஆர் ரூஃப்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அதனுடைய டிசைன் நம்ம பார்க்க போகிறோம், பேசிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. எஸ், இது நமக்கு சப்போர்ட்டிங் காலம் ஓகேங்களா. எஸ், பில்லர் ஆர் ஓகே காலம் எதுவாக இருக்கட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாட்டம் கார்டு மெம்பர், டை மெம்பர், டென்ஷன் மெம்பர் அப்படின்னு சொல்லலாம். பாட்டம் கார்டு மெம்பர், டை மெம்பர், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அந்த பாட்டம் கார்டு மெம்பர் என்ன மெம்பர்னு கேட்பாங்க, டை மெம்பர், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அது என்ன டென்ஷனா கம்ப்ரெஷனா, டென்ஷன் மெம்பர் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. டாப் கார்டு மெம்பர், பிரின்சிபல் டிராஃப்டர்னு சொல்லுவாங்க, அது கம்ப்ரெஷன் மெம்பர் ஓகேங்களா. திஸ் இஸ் த டாப் கார்டு மெம்பர், பிரின்சிபல் டிராஃப்டர் ஆர் கம்ப்ரெஷன் மெம்பர். சிம்பிள் கொஸ்டின் பா இதெல்லாம் சரிங்களா. ஜேடி எழுத போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டின்லாம் வந்து கேட்பாங்க ஓகேங்களா. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்கு நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் படிச்சுக்கிறேன், டெஸ்ட்டு சீரியஸ் வாங்கிக்கிறேன், அதை படித்தாவே எனக்கு போதும் அப்படின்லாம் வந்து வேலைக்கே ஆகாது சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது எப்படி தான் ஏபிசியில் ஆரம்பித்து அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுற வரலும் நம்ம எப்படி படிக்கிறோமோ சேம் கான்செப்ட் தான் சரிங்களா. எஸ் ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் கார்டு மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, பாட்டம் கார்டு மெம்பர் சரிங்களா. சார்ட் மெம்பர் கார்டு மெம்பர் யுவர் விஷயம் அப்படின்னு அப்படிங்க. பாட்டம் கார்டு மெம்பர், டென்ஷன் மெம்பர் அப்படின்னு சொல்லுவோம், டென்ஷன் மெம்பர், டை மெம்பர் சரிங்களா. இது வந்து டாப் கார்டு மெம்பர், கம்ப்ரெஷன் மெம்பர், பிரின்சிபல் ராஃப்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேர் பிரின்சிபல் ராஃப்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு வந்து வெர்டிக்கல் போஸ்ட் ஆர் ஸ்டட் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. இந்த போஸ்ட் இந்த ஜாயிண்ட் பேர் வந்து ரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, டாப் ஆஃப் தி ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைட்டுக்கு பேர் வந்து ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. வாட் இஸ் பை ரைஸ் அப்படி கூட கேட்பாங்க, வாட் இஸ் பை பிச் அப்படின்னு கேட்பாங்க, பார்த்துக்கலாம் சரிங்களா. ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு இந்த ஸ்லோப் ஆஃப் தி ஆங்கிள். இந்த இன்க்ளைன் மெம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்க்ளைன் மெம்பர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேட்டு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கசட் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அதெல்லாம் கசட் பிளேட் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. மினிமம் எத்தனை நம்பர் போல்ட்டு எத்தனை இருக்கணும், 2 இருக்கணும் சரிங்களா. எஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கசட் பிளேட், இதெல்லாம் இன்க்ளைன் மெம்பர்ஸ் ஓகே. இது எல்லாமே இன்க்ளைன் மெம்பர், ஸ்டட் மெம்பர், பியூர் ஆக்சியல் கம்ப்ரெஷன் மெம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கசட் பிளேட் சரிங்களா. எஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்லையும் இன்னொரு ட்ரெஸ்ஸையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம் சரிங்களா. ஒரு ட்ரெஸ்ஸும் இன்னொரு ட்ரெஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எஸ் ஒரு ட்ரெஸ் ஓகேங்களா. இது ஒரு ட்ரெஸ்ஸு, இந்த இதில் ஒரு ட்ரெஸ் வருது, இந்த இதில் ஒரு ட்ரெஸ் வருது சரிங்களா. இதுதான் இந்த ட்ரெஸ், இந்த ரூஃப் மாதிரி இருக்கிறது நம்ம ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பர்லின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. கனெக்டிங் ஆஃப் தி ஓகே கனெக்டிங் ஆஃப் தி சீரீஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் பர்லின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் சரிங்களா. எஸ், டிபெண்டிங் அப்பான் தி அன்சிமெட்ரிக்கல் பெண்டிங் அது நம்மளுடைய ரெக்யூர்மெண்ட் பேஸ்ட் ஆன் தி டிசைன் கான்செப்ட் சரிங்களா. இப்போ நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டட் ஆக்சுவலி கம்ப்ரெஷன் மெம்பர், டாப் கார்டு மெம்பர், பிரின்சிபல் ராஃப்டர், கம்ப்ரெஷன் மெம்பர், பாட்டம் கார்டு மெம்பர் இஸ் த டென்ஷன் மெம்பர், டைம் மெம்பர் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஓகேங்களா. எஸ், இப்போ டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிச் அப்படின்னா என்ன, PITCH, பிச் மீன்ஸ் ரைஸ் பை ஸ்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ரைஸ் பை ஸ்பேன் ஓகே. எஸ், ரைஸ் பை ஸ்பேன் நோட் பண்ணிக்கோங்க, ரைஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ இது நம்ம இதனுடைய ஹைட் என்னென்னு பார்க்குறீங்க, ரைஸ். ஸ்பேன் அப்படின்னா இதனுடைய லென்த் என்னென்னு பார்க்குறீங்க, இதுதான் நமக்கு இந்த ஸ்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அடுத்து வந்து ஸ்லோப் அப்படின்றோம் சரிங்களா. ஸ்லோப் ஆர் கிரேடியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸ்லோப் ஆர் சம்திங் எஸ் கரெக்ட் ஓகே, ஸ்லோப் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸ்லோப் அப்படின்னா நமக்கு இந்த டீட்டா தான் நமக்கு ஸ்லோப்னு சொல்கிறோம். அப்போ ரைஸ் டிவைடட் பை ஆஃப் ஆஃப் தி ஸ்பேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரைஸ் டிவைடட் பை ஆஃப் ஆஃப் தி ஸ்பேன் மீன்ஸ் L டிவைட் பை 2ன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ 2R டிவைடட் பை ஸ்பேன் ஆர் L ஓகே. இது எங்கே பார்த்த மாதிரி இருக்கா, ரைஸ் பை ஸ்பேன் இதே தான் நமக்கு சரிங்களா. ரைஸ் பை ஸ்பேன், அப்போ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 2 times of the rise அப்படின்னு சொல்லலாமா. எஸ், அப்போ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 2 times of the rise அப்படின்னா ஸ்லோப் அப்படின்னா கிரேடியன்ட் கூட சொல்லலாம். கிரேடியன்ட் இஸ் ஈக்குவல் டு 2 times of the pitch சரிங்களா. 2 times of the pitch ஓகேங்களா. ரைஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 2 times of the pitch அப்படின்னு சொல்லலாம். அப்போ கிரேடியன்ட் இஸ் ஈக்குவல் டு 2 times of the pitch அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ரொம்ப 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 முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் பா. ஸ்லோப்னா என்ன, ரைஸ்னா என்ன கம்பல்சரி கேட்பாங்க சரிங்களா. ஸ்லோப்னா என்ன, பிச்னா என்ன கம்பல்சரி கேட்பாங்க சரிங்களா. எஸ் ஓகே சார், இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் அப்படி வருமா, ஸ்லோப் இஸ் ஈக்குவல் 2 times of pitch தான் வருமா, கிடையாது. ஒரு நார்த் லைட் ரூஃப் ட்ரெஸ்க்கு ஸ்லோப்பும் பிச்சும் ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா.
என்ன சொல்றீங்க நீங்க தான் ரைஸ் பை ஸ்பேன் சொல்லிட்டீங்க. இப்போ இது தீட்டா எடுத்தாலும் நமக்கு தீட்டா ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா, ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு இருக்கும்போது நமக்கு அதே தான் நமக்கு வருது. அப்போ ஒரு நார்த் லைட், சரிங்களா, நார்த் லைட் ரூஃப் ட்ரஸ், சரிங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு பிட்ச். ஓகேங்களா, பிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரைட்ப்பா. இப்போ இந்த பிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், சரிங்களா. இப்போ நீங்கள் பிட்ச் ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, பிட்ச் மீன்ஸ் ரைஸ் பை ஸ்பேன் தான்ப்பா. இந்த ரைஸும் இந்த ஸ்பேனும் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, 1 ரூஃப் கவரிங் மெட்டீரியல். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்பாங்க. ரூஃப் கவரிங் மெட்டீரியல்ஸ், சரிங்களா, ரூஃப் கவரிங் மெட்டீரியல்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வென்டிலேஷன், சரிங்களா, வென்டிலேஷன். ஓகேங்களா, அண்ட் லைட் ரெக்யூர்மெண்ட், நம்பர் ஆஃப் லைட்ஸ் ரெக்யூர்மெண்ட். அது வென்டிலேஷன் நமக்கு வந்துடும், சரிங்களா. நம்பர் ஆஃப் லைட்ஸ் ரெக்யூர்மெண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்ஸ் ரெக்யூர்மெண்ட். ஓகே, எஸ், நம்பர் ஆஃப் லைட் ரெக்யூர்மெண்ட். ஓகே, அப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்ச் வந்து எவ்வளோ தான் நமக்கு இருக்கும் ஜென்ரலாக அப்படின்னா, பிட்ச் இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, பிட்ச் இஸ் ஈக்குவல் டு 1/4 to 1/6 நமக்கு இருக்கும்பா, சரிங்களா. ஜென்ரலி பிட்ச் இஸ் ஈக்குவல் டு 1/4 to 1/6, சரிங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எனக்கு ஸ்பேன் 20 மீட்டர்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ பிட்ச் இஸ் ஈக்குவல் டு வாட், ரைஸ் பை ஸ்பேன் தெரிஞ்சுட்டீங்க, சரிங்களா. ரைஸ் பை ஸ்பேன், ஸ்பேன் உங்களுக்கு 20 மீட்டர், பிட்சோட எவ்வளோ 1/4 தெரிஞ்சு போச்சு. அப்போது 20 அடிச்சிருங்க. அப்போ நமக்கு என்ன வரும், 5 டைம். அப்போ ரைஸோட வேல்யூ 5 மீட்டர் நமக்கு இருக்கணும், சரிங்களா. எஸ், அப்போ 1/4 to 1/6 which is generally is varying from 1/4 to 1/6. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் வெயிட், சரிங்களா. செல்ஃப் வெயிட் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். செல்ஃப் வெயிட் ஆஃப் தி ட்ரஸ். ஓகே, எஸ். அப்போ செல்ஃப் வெயிட் ஆஃப் தி ட்ரஸ் இஸ் ஈக்குவல் டு L/3 + 5, சரிங்களா. L/3 + 5 into 10 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றோம், சரிங்களா. L/3 5 into நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் யூனிட் ஒன்றும். ஆனால் L/3 + 5 kg per மீட்டர் ஸ்கொயர், சரிங்களா. kg per மீட்டர் ஸ்கொயர். அதாவது எப்படி அப்படின்னா, ஸ்பேனோட வேல்யூ வந்து 20 மீட்டர்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. இது எங்களுடைய ஒரு பிளான் நான் வரையணும்பா. டாப்லேருந்து பார்க்குறீங்க, இது ஒரு ட்ரெஸ்ஸு, இது ஒரு ட்ரெஸ்ஸு, இது ஒரு ட்ரெஸ். அப்போ செல்ஃப் வெயிட் ஆஃப் தி ட்ரெஸ்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ இதனுடைய சென்டர்லேருந்து இதனுடைய சென்டர் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. அப்போ இது ஒரு 5 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு 5 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, இப்போ இதுதான் அதனுடைய வெயிட். பாயிண்ட்லோட உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணணும், எனக்கு அந்த காலத்தில் பாயிண்ட்லோட நான் கன்வெர்ட் பண்ணி இறக்கணும் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பேனோட வலி 20 மீட்டர். அப்போ 20, சரிங்களா, 20 வேணாம், 24 வச்சுக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும். 24 டிவைடட் பை 3 + 5 என்ன வருதுன்னு பாருங்கள், 8, 13, சரிங்களா. ஓகேங்களா, 13 kg per மீட்டர் ஸ்கொயர், சரிங்களா. 13 kg per மீட்டர் ஸ்கொயர். பர் மீட்டர் ஸ்கொயருக்கு 13 கிலோ வருதுங்களாமா, சரிங்களா. அப்போ நம்ம மொத்தம் எத்தனை மீட்டர் ஸ்கொயர் பாருங்கள். இது இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5, பாதி 10 ப்ளஸ் இது ஒரு 24. அப்போ 24 240 × 13 இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இத்தனை கேஜி உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா. எஸ், இத்தனை கேஜி. உங்களுக்கு இத்தனை கேஜி வந்து இந்த லோடு வந்து இவ்வளோ கேஜி டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா இந்த காலத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், காலத்தோட லோடு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, எஸ். இது வந்து செல்ஃப் வெயிட் ஆஃப் தி ட்ரெஸ் மட்டும், சரிங்களா. செல்ஃப் வெயிட் ஆஃப் தி ட்ரெஸ். ஓகேங்களா, எஸ். அப்போ இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, ரூஃப் கவரிங் மெட்டீரியல்ஸ், பர்லின்ஸ், இது எல்லாமே. இது ஜென்ரலாக இந்த ஃபார்முலா அடிக்கடி கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. L/3 + 5 × 10 போட்டாங்கன்னா நியூட்டனில் சொல்லணும். 10 போடல அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஜி. 9.8 போட்டிருக்காங்கப்பா, பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, எஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின், சரிங்களா. எஸ், இப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கான்செப்ட் நம்ம வரப்போகிறோம். லைவ் லோடு, சரிங்களா. எஸ், லைவ் லோடு. செல்ஃப் வெயிட் கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைவ் லோடு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா IS 875 கோடு புக்கில் இருக்குது, சரிங்களா. டெட் லோடு, லைவ் லோடு, ஸ்னோ லோடு, விண்ட் லோடு எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, எஸ். லைவ் லோடு, the theta value means here slope value less than or is equal to 10 degree. ஓகேங்களா, 10 டிகிரி கேஸில் inaccessible roof அப்படின்றோம். ஓகேங்களா, inaccessible roof. நான் இன்எக்ஸிபிள் பண்ணல. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் மேலே அடிக்கடி போய் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ண மாட்டேன், சரிங்களா. ஒன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் போகவே மாட்டேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் சம் பீரியட் ஆஃப் தி மெயின்டெனன்ஸ், சரிங்களா. மெயின்டெனன்ஸ் பீரியட் அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா. நான் போகவே மாட்டேன். அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்சசிபிள் ரூஃபுக்கு
0.75 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் பாது. சரிங்களா, 0.75 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இல்லைப்பா நான் அடிக்கடி ட்ரெஸ் மேலே போவேன். சரிங்களா, போய் மெயின்டெனன்ஸ் பார்ப்பேன். என்னோட டர்போ வென்டிலேட்டர் மேலே சுற்றிட்டு இருக்கு, நான் போய் அடிக்கடி பார்ப்பேன். சரிங்களா, எனக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க் நிறைய இருக்குது, கேபிள் லைங் ஒர்க் இருக்குது, நான் அடிக்கடி மேலே ஏறிட்டே இருப்பேன். அப்படிங்கும்போது இது எல்லாமே இந்த கேஸ் தான். θ value less than or equal 10 டிகிரி தான். சரிங்களா, accessible roof அப்படின்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ப்பா. சரிங்களா, accessible roof அப்படியே ரெண்டாக்கிக்கங்க. 1.5 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு 2. சரிங்களா, எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரி சார், ஓகே. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 டிகிரி. அப்போ கிரேட்டர் தேன் 10 டிகிரி போனால் என்ன பண்ணுறது? θ வேல்யூ கிரேட்டர் தேன் 10 டிகிரியாக இருந்தால் அதுக்கும் ஒரு ஃபார்முலா கொடுத்து வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, தி லைவ் லோடு வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் இனிஷியல் வேல்யூ 0.75 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் 0.02. சரிங்களா, சரிங்களா, இதை நான் வந்து ஆக்சுவலாக நான் இப்படி படிக்க கிடையாது, நான் சொல்கிறேன், இன்னொன்று சொல்கிறேன். 0.02 θ மைனஸ் 10, அவ்வளோதான்பா. அப்போ என்னோட வேல்யூ வந்து 15ன்னு கொடுத்துட்டீங்க. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் இனிஷியல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா θ வேல்யூ, ஆக்சுவல் θ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15. அப்போ 15 மைனஸ் 10 5. அப்போ இது 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1ன்னு வரும். அப்போ 0.65 உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, எஸ். அப்போ இதை நான் எப்படி நான் வச்சுக்கணும் அப்படின்னா, லைவ் லோடு இஸ் ஈக்குவல் டு 750 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், கிலோ நியூட்டன் எடுத்துட்டேன். 20 θ மைனஸ் 10 இப்படி வச்சுருக்கேன்ப்பா. சரிங்களா, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா 750 மைனஸ் 20 இது வந்து 5. சரிங்களா, 15 மைனஸ் 10 5. அப்போ 5 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 25 100. அப்போ 100 650. 650 டிவைட் பை 10 போட்டிங்க, டிவைட் பை 1000 போட்டிங்கன்னா 0.65 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான்பா. சரிங்க, ஓகே சார், ஓகே. இது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ θ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 டிகிரின்னு வந்துருச்சு. சரிங்களா, 30 டிகிரி வந்துருச்சு. அப்போது இந்த வேல்யூக்கு இந்த θ வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 10 டிகிரினா இந்த ஃபார்முலா சொல்கிறீங்க. அப்போ 30 போட்டால் எங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம 30 போட்டு அப்ளை பண்ணுவோம். சரிங்களா, θ லைவ் லோடு வேல்யூ, இந்த θ வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் 30 டிகிரி, ஈக்குவல் டு 30 டிகிரின்னு வச்சுக்குவோம். சரிங்களா, அப்போ 750 மைனஸ் 20 θ மீன்ஸ் 30 மைனஸ் 10. ஓகேங்களா, 750 மைனஸ் கழிச்சிங்கன்னா 20 20 40 400 கழிச்சிங்க அப்படின்னா 350. சரிங்களா, அதாவது 350 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறீங்க. எஸ். இப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டா? சரிங்களா, இது ஓகேவா? இது யூஸ் பண்ணலாமா? தப்பு. கோடு என்ன கொடுத்துருங்க அப்படின்னா மினிமம் லைவ் லோடு, மினிமம். சரிங்களா, மினிமம் லைவ் லோடு எனி கேஸ் த மினிமம் லைவ் லோடு இஸ் 400 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் 0.4 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்ப்பா. சரிங்களா, எஸ். கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்பான். சரிங்களா, கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, எப்படி கேட்பாங்க அப்படின்னா இதே தான் 30 டிகிரி. ஓகேங்களா, 30 டிகிரி கொடுக்குறாங்களோ 50 டிகிரி கொடுக்குறாங்களோ கிரேட்டர் தேன், அதாவது மினிமம் எனக்கு 400 வேணும். இன்ஆக்சசிபிள் ரூஃபா 0.75 இருக்கணும், லெஸ் தேன் 10 டிகிரி. ஆக்சசிபிள் ரூஃபா 1.5 கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர் இருக்கணும். θ வந்து கிரேட்டர் தேன் 10 டிகிரி போயிடுச்சு அப்படின்னா நான் வந்து ரோடை வந்து டிகிரீஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு லோடுக்கும் மீன்ஸ் ஒவ்வொரு டிகிரிக்கும் 20 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் நான் வந்து டிகிரீஸ் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா, இந்த ஃபார்முலா அதுதான். இப்போ என்ன சொல்ல வராங்க பாருங்க, 20 ஒவ்வொரு டிகிரிக்கும், ஒவ்வொரு டிகிரி 10லேருந்து ஒவ்வொரு டிகிரிக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா 20 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் டிகிரீஸ் பண்ணணும். அப்போ 750 இஸ் த இனிஷியல் வேல்யூ. 5 அதிகமாக இருக்குது, 5 மல்டிபிள் 100. அப்போ 100 வந்து கழிங்க 650 வந்துருச்சா? இதுதான் கான்செப்ட். சரிங்களா, எஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னோ லோடு. ஓகேங்களா, ஸ்னோ லோடில் நமக்கு வருமா சார்? ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் போடுறோம். ஓகே, ஜம்மு காஷ்மீரில் ஒரு ரூஃப் போட சொல்லிட்டாங்க. சரிங்களா, இப்போ நம்ம அங்கே போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நான் அங்கே என்ன பண்ணுறது? டெப்த் ஆஃப் தி ஸ்னோ. ஓகேங்களா, டெப்த் ஆஃப் தி ஸ்னோ வேல்யூ லெஸ் தென். ஓகேங்களா, டெப்த் ஆஃப் தி ஸ்னோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டர். எஸ், கரெக்ட், 10 mm. சரிங்களா, எஸ். டெப்த் ஆஃப் தி ஸ்னோ வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர். அப்படிங்கும்போது அதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் 25 கேஜி. சரிங்களா, சாரி 25 நியூட்டன் 2.5 கேஜி. சரிங்களா, எஸ் எஸ் 2.5 கேஜி பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது ஓகே, ஒரு ரூஃப் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. ஓகேங்களா, அந்த ரூஃப் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்னோவோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ இதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2.5 கிலோ இருக்கும் ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு. சரிங்களா, ஒரு மீட்டர் ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னா அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோவோட வெயிட்டு 2.5 கேஜி பர் மீட்டர் ஸ்கொயர் நமக்கு இருக்கும். 1 mm அப்படிங்கும்போது நமக்கு 2.5. ஓகேங்களா, 2.5 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா, ஒரு சென்டிமீட்டருக்கு 2.5 கிலோப்பா அப்படின்னா வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு வேணாம். சரிங்களா, கன்ஃபியூஷன் பண்ணும். 1 சென்டிமீட்டருக்கு 2.5 கேஜி 2.5 கிலோ. சரிங்களா, ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்னோ லோடுக்கு ஏதாச்சும் θ வேல்யூ இருக்கா? இருக்குது. இந்த θ வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 50 டிகிரி அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்னோ லோடு கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பில் வந்து
கீழே வந்துரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. தீட்டா வேல்யூ கிரேட்டர் than 50 டிகிரி நோ நீட் டு கன்சிடர் ஸ்னோ லோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தி மெம்பர்ஸ். ஓகேங்களா, இதான் வந்து மெயின் டிசைன் பண்ணுறது. லோடு கண்டுபிடிச்சிட்டிங்க, இந்த மெம்பர் டிசைன் பண்ணுறீங்க. அப்போ மெம்பர்னா என்ன, நமக்கு பர்லினை டிசைன் பண்ணுறீங்க. ஓகேங்களா, பேசிக்ஸ் டிசைன் பண்ணுறீங்க, இந்த கனெக்ஷன்ஸ்லாம் டிசைன் பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 2/3 ஆஃப் டோட்டல் லோடு நீங்கள் எடுத்துக்கணும். 2/3 ஆஃப் தி டோட்டல் லோடு எடுத்து பர்லின் டிசைன் பண்ணணும். இப்போ 1000 கிலோமீட்டர் எனக்கு வருது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2/3 நீங்கள் எடுத்து டிசைன் பண்ணணும். மீன்ஸ் 666.66 கிலோமீட்டர் எடுத்து நீங்கள் டிசைன் பண்ணணும். எதுக்கு? பர்லின் பீம்ஸ் அண்ட் அதர் கனெக்ஷன் மெம்பர்ஸ் சொல்லிக்கலாம். ஓகே, இப்படி கேட்பாங்க. இன் இண்டஸ்ட்ரியல் ரூஃப் the main member is designed. Okay, the main member is designed for 1000 kilonewton. Okay, so what about other purlins, bracings and connections are designed by dash percentage of the load அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? 66.66% முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு கொஷின்ப்பா. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஷின். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைனை பொறுத்தவரை இவ்வளோ தான். இதை தாண்டி வந்து கேட்கணும் அப்படின்னா இன்னொரு லோடு வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் லோடு. சரிங்களா? பேசிக்காக, அதாவது டெட் லோடு ப்ளஸ் டெட் லோடு, லைவ் லோடு, விண்ட் லோடு, ஸ்னோ லோடு. ஓகேங்களா? இதில் வந்து 3லையும் அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா லைவ் லோடு கேஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ட் லோடு. அவ்வளோதான்பா. சரிங்களா? விண்ட் லோடு ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஷின். சரிங்களா? ஸோ இதுலேயே நம்ம ஆல்ரெடி விண்டு கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்த்துருப்போம், ஜோன் கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா? இதில் ஆர்சிசியில் படிச்சிருப்போம், எர்த்குவேக் டிசைனில் 1893 கோட் புக் படி. இப்போ இதில் லோடு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? லோடு இந்த கிடையாது, விண்டோடைய ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். PZன்னு சொல்கிறோம், 0.6 VZ ஸ்கொயர் அப்படின்றாங்க. சரிங்களா? இந்த இடத்துல VZ அப்படின்றது விண்டு ஸ்பீடு வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் தி பிளேசஸ் அண்ட் ஜோன் K1 into K2 into K3 VP விண்டு ப்ரெஷர் ஆர் விண்டு பேசிக் விண்டு ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? எஸ், K1 இப்படி கொஸ்டின் கேட்பாங்க. K1னா என்ன, K2னா என்ன, K3னா என்ன? K1 அப்படின்றதுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிஸ்க் ஃபேக்டர், ப்ராபபிலிட்டி ஆர் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிஸ்க் ஃபேக்டர். ஓகேங்களா? அடுத்ததுன்னா டெரைன் ஷேப் சைஸ் ஹைட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? K2 அப்படின்றது டெரைனோட ஷேப்பு சைஸ் ஹைட் ஃபேக்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோப்போகிராஃபி ஃபேக்டர். டோப்போகிராஃபி எப்படி இருக்குது, ஹைட் இருக்கா கம்மியாக இருக்கா, அந்த மாதிரி டோப்போகிராஃபி பார்க்குறது. சரிங்களா? டோப்போகிராஃபி ஃபேக்டர். ப்ராபபிலிட்டி இது கண்டிப்பாக கேட்பாங்க பார்த்த கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், விளையாட்டுத்தனமாக விட்டுறக்கூடாது. சரிங்களா? விபி அப்படின்றது விண்டு ஸ்பீடு வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் தி ஜோன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நம்ம சென்னை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்னை எந்த ஜோனில் வருது? சென்னை வந்து ஜோன் 3ல் நமக்கு வரும். சரிங்களா? அதோட பேசிக் விண்டு ஸ்பீடு ஐ திங்க் 55 or 50, I think 50. ஓகேங்களா? 50 மீட்டர் பர் செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஒரு டைம் கேட்டிருக்காங்க இந்த பேசிக், ஓகே, இந்த சென்னை, இந்த பேசிக் விண்டு ப்ரெஷர் இன் சென்னைன்னு கேட்டாங்க. பேசிக் விண்டு ப்ரெஷர், ஓகே, விண்டு ப்ரெஷர் கேட்குறாங்க. அப்போ விண்டு ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 0.6 VZ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் வந்து 1.5 நமக்கு வரும். சரிங்களா? எஸ், அப்போ 50 into 50 25 25 into 6 6 30 0 3 12. ஓகேங்களா? எஸ், 1.5 12 + 3 15 1.5 கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ப்பா. சரிங்களா? அந்த கொஸ்டின் வந்து TNEBல கேட்டாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான்பா பேசிக் டிசைன், நமக்கு இதுதான். இதை தாண்டி அதிகமாக கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ விண்டு ஃபோர்ஸ் அண்ட் விண்டு ப்ரெஷர்ஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் நார்மல் டு தி ரூஃப். ஓகே, மற்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளைண்ட் ஆக்டரும் இது ஆல்வேஸ் ஆக்டிங் தி நார்மல் டு தி ரூஃப்னு தான் சொல்லுவோம். இதில் நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டியது இந்த விண்டு ப்ரெஷருடைய ஃபார்முலா 0.6 into VZ ஸ்கொயர். VZனா என்ன? விண்டு ப்ரெஷர், பேசிக் விண்டு ப்ரெஷர். ஓகேங்களா? எஸ், VZன்றது விண்டு வெலாசிட்டி, அது அப்படி கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? விண்டு ஸ்பீடு, சாரி, விண்டு ஸ்பீடு வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் சம் ஹைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதான் VZன்னு சொல்லியிருக்கோம், ஹைட்டு. K1 K2 K3ன்றது ஃபேக்டர்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? ரிஸ்க் ஃபேக்டர், ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிஸ்க் ஃபேக்டர். இது வந்து டெரைன் ஷேப் சைஸ் ஹைட் ஃபேக்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா டோப்போகிராஃபி ஃபேக்டர். இது பேசிக் விண்டு ஸ்பீடு இன் தி ஜோன் ஆர் தி லொக்கேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ், அவ்வளோதான்பா. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரூஃபில் கொஷின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி ரூஃப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன டைப் ஆஃப் ரூஃப் இருக்குது? ஓகேங்களா? டைப் ஆஃப் ரூஃப்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. கிங் போஸ்ட் எத்தனை மீட்டருக்கு வந்து சூட்டபுள் அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஸ்பேன் வேல்யூஸ் 5 மீட்டர், விச் டைப் ஆஃப் ட்ரெஸ் இஸ் சூட்டபுள் அப்படின்னு கேட்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிங் போஸ்ட் அப்படின்றோம். கிங் போஸ்ட், ஓகேங்களா, லெஸ் தேன் 6 மீட்டர் மட்டும் தான் நம்ம கிங் போஸ்ட் சூட்டபுள் அப்படின்றாங்க. கிங் போஸ்ட் அப்படின்றதுல வெர்டிகல் சப்போர்ட் மட்டும்தான் இருக்கும், ஒன்லி ஒன் வெர்டிகல் சப்போர்ட். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் கிங் போஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேங்களா? எஸ், இவர் மட்டும் தான் கிங், இதுதான் கிங் போஸ்ட். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயின் போஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கிங் அண்ட் குயின் போஸ்ட். ஓகேங்களா? குயின் போஸ்ட் அப்படின்னா கொஞ்சம் அதிகம் தாங்குவாங்க இவங்க. ஓகேங்களா? எவ்வளோ அப்படின்னா
6லேருந்து 9 மீட்டர் வரலாம் ஓகேங்களா. அப்போ கிரேட்டர் தென் 6 மீட்டர் வச்சுக்கலாம் ஓகேங்களா. கிரேட்டர் தென் 6 மீட்டர் அப் டு சில புக்கில் 10 மீட்டர் கொடுத்துருவாங்க, சில புக்கில் 9 மீட்டர் ஓகேங்களா. ஸோ லெஸ் வேல்யூ எடுத்துக்கோங்க, அப் டு 10 மீட்டர் எடுத்துக்கோங்க சரிங்களா. மோர் வேல்யூ எடுத்துக்கோங்க அப் டு 10 மீட்டர் சரிங்களா. அப்போ குயின் போஸ்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் மாதிரி நமக்கு இருக்கும். சென்டரில் இது வந்து அடிஷனல் சப்போர்ட், அவ்வளோதான். இவர் நம்ம குயின் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஓகேங்களா, சிம்பிள் ஃபிங்க் ஓகேங்களா, ஃபிங்க் போஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஓகேங்களா. சிம்பிள் ஃபிங்க் போஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஓகே எஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபிங்க் போஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. எஸ், இதுதான் வந்து நமக்கு சிம்பிள் ஃபிங்க் போஸ்ட் 6 to 9 மீட்டர் உள்ள நமக்கு வந்து இதுவும் ஜென்ரலாக நமக்கு வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் டைப் ஓகேங்களா, சிம்பிள் ஃபேன் டைப் வந்து போஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 9 to 12 மீட்டர் வரலும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஒன்றும் கிடையாது, அதே சிம்பிள் ஃபிங்கில் இன்னொரு அடிஷனல் சப்போர்ட்டை கொடுத்துட்றோம், முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். சென்டரில் ஒரு கோடு முடிஞ்சிச்சு ஓகேங்களா. எஸ், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடிக்கடி கேட்ட கொஸ்டின் இதுதான், அந்த கிங் போஸ்ட்டும் குயின் போஸ்ட்டும் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. எஸ், அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ப்ராட் ட்ரெஸ் வந்து ஸ்பேன் வந்து மோர் தென் 20 மீட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த பிரிட்ஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் பிரிட்ஜஸ்லாம் மேக்ஸிமம் ப்ராட் ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் நமக்கு. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ரிவர்ஸில் போயிட்டுருக்கும் சரிங்களா. இப்படி போவார் இவர் வந்து இப்படி போவார். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 இது அப்படியே ஃபோல்டு பண்ணுங்க, இதில் அப்படியே மேட்ச் ஆகும். இது பாருங்க, இதில் மேட்ச் ஆகுதா, இது பாருங்க இதில் மேட்ச் ஆகுதா, இது பாருங்க மிரர் அப்படியே இருக்கும் சரிங்களா. சென்ட்ரல் மட்டும் ஒரு எம் மாதிரி இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் படிச்சிருப்போம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இங்கிருந்து வரும்போது டாப்ல வந்து கம்ப்ரஷன் டு டென்ஷன் நமக்கு வரும். இங்கே கீழே இருந்து ஓகே லெஃப்ட் சைடில் போகும்போது ரைட் சைடில் போகும்போது டென்ஷன் டு கம்ப்ரஷனில் வந்து ஃபோர்ஸ் வந்து மூவ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20 மீட்டர் அப்படிங்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதெல்லாமே ஒரு பேசிக்கான ஒரு ட்ரெஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா. எஸ், இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ சரிங்களா. பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ இன் தி பர்லின் ஓகேங்களா. பர்லினா இருக்கட்டும், ரூஃப் மெம்பர்ஸாக இருக்கட்டும். அப்போது இந்த பர்லின் வந்து பர்லினா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா. ஸோ பர்லின் மீன்ஸ் இஸ் அ மெம்பர் ஓகே, இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் மெம்பர் யூஸ்டு ஃபார் கனெக்டிங் ஆஃப் தி ட்ரெஸ்ஸஸ். உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, யூஸ்டு ஃபார் கனெக்டிங் ஆஃப் தி ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இங்கே போட்டுட்டோமா. ஓகே, இங்கே ஒரு ட்ரெஸ், இங்கே ஒரு ட்ரெஸ், இங்கே ஒரு ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா பர்லின் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா சரிங்களா. எஸ், இது எல்லாமே கனெக்ட் பண்ணுறது வந்து பர்லின். இந்த பர்லினை எப்படி டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னா ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 800 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக டிசைன் பண்ணுவாங்களா, கண்டினியூஸ் பீமாக டிசைன் பண்ணுவாங்களா கேட்பாங்க. த பர்லின் இஸ் டிசைன்டு கண்டினியூஸ் பீம் WL² டிவைடட் பை 10 ஓகேங்களா. த மூமெண்ட் வேல்யூ இஸ் தி WL² பை 10. உங்களுக்கு மூமெண்ட் வேல்யூ தெரிஞ்சிருச்சா. ஓகே, இப்போ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ உங்களுக்கு தெரியுமா. சிக்மா B is equal to 0.66 into FOயா. அப்போ M is equal to சிக்மா B into Zங்களா. இப்போ பெண்டிங் மூமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா. ZB உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா. ZB பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ தெரிஞ்சா இதில் வந்து பிளாஸ்டிக் செக்ஷன் மாடல்ஸ் கண்டுபிடிச்சிருவீங்களா. சாரி, செக்ஷன் மாடல்ஸ் கண்டுபிடிச்சிருவீங்களா. செக்ஷன் மாடல்ஸ் வச்சுட்டு கோட் புக்கில் வந்து உங்களுக்கு என்ன கிராஸ் செக்ஷன் வருதோ எடுத்துக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சரிங்களா. எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 800 த பர்லின் இஸ் டிசைன்டு கண்டினியூஸ் பீம் அப்படின்னு கேட்கலாம். இல்லை the bending moment okay, the bending moment value for the purlin கேட்டால் WL² by 10. நீங்கள் WL² by 8 WL² by 8 எங்கே பார்த்தாலும் நம்ம அதையே டிசைன் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அதை போட்டக்கூடாது சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரூஃப் இதெல்லாம் அவ்வளோதான்பா சரிங்களா. இதை தாண்டி கொஸ்டின் கேட்டதா வந்து சரித்திரமே இல்லை ஓகேங்களா. அவ்வளோதான் பேசிக் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. ஓகே, டெட் லோடு கால்குலேட் பண்ணிட்டோம், லைவ் லோடு கால்குலேட் பண்ணியாச்சு, பேசிக்லாம் பார்த்தாச்சு. எஸ், லாஸ்ட் ஒன் மிஸ் பண்ணிட்டோம், டிஃப்ளெக்ஷன் சரிங்களா. எஸ், டிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி பர்லின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே. டிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி மெம்பர். ஸோ ஜென்ரலாகவே டிஃப்ளெக்ஷன் வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ளெக்ஷன் ஈக்குவல் டு வாட் ஆர் தி கேசஸ் ஸ்பேன் டிவைடட் பை 325 சரிங்களா. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிமிட் ஸ்டேட் மெத்தட் நம்ம டிசைன் பண்ணுறோம். இதே நமக்கு வந்து பிரிட்டில் கிளாடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. ஒரு மெட்டீரியல் வந்து பிரிட்டில் கிளாடிங்காக கொடுத்துருக்கோம். அது என்ன சார் பிரிட்டில் கிளாடிங். ஏசி ஷீட், ஆஸ்பெக்டஸ் சிமெண்ட் ஷீட்டை வச்சு நீங்கள் கிளாட் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ நான் ஆஸ்பெக்டஸ் ஷீட் வந்துருச்சு. ஸோ அதுவும் பிரிட்டிலே வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது ஸ்பேன் டிவைடட் பை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், ஸ்பேன் டிவைட் பை 180 சரிங்களா. இதே வந்து எலாஸ்டிக் கிளாடிங் ஓகே, எலாஸ்டிக் கிளாடிங் அப்படின்னா கேல்வனைஸ்ட் அயன் ஷீட், GI ஷீட் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பேன் டிவைட் பை 150 சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் ஸ்டேட்டு ஸ்பேன் டிவைட் பை 300 இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் சரிங்களா. எஸ், இதெல்லாம் அது கேட்டதில்லை, இதை மட்டும் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. ஸ்பேன் டிவைட் பை 325 இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. எஸ், அவ்வளோதான்பா சரிங்களா. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லேயும் சரி, ஸோ அதர் டாப்பிக்கும் சரி, கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தரலாம் சரிங்களா. இப்போ ஆஸ் பர் சிலபஸ் படி நம்ம வந்து கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா.
எப்பயுமே நம்ம சொல்கிறது இதுதான் சரிங்களா. கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா படிங்க சரிங்களா. என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத கேட்ட கொஷின்ஸ் நல்லா தெளிவாக படிங்க, நோட்ஸ் எழுதுங்க சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான வழி இதுதான் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் ஒரு 10 நாளில் வரப்போகுது சரிங்களா. நான் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்படின்னா வாய்ப்பே கிடையாது சரிங்களா. அப்போ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்க, நிறைய பிளண்டர் மிஸ்டேக்கு நீங்கள் வந்து இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 160 170 டச் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னா 150 140 அவ்வளோதான் சரிங்களா. பார்டர் கூட கிடையாது அது சரிங்களா. உங்களுக்கு முன்னாடி ஒரு 30 40 பேர் இருப்பாங்க ஓகே, சேம் மார்க்கில் சொல்கிறேன் சரிங்களா. 3 பேர் ஒரே மார்க்குங்க, 30 இன்ட்டு 40 பேருக்கு வச்சுக்கோங்க. 3 பேர் ஒரே மார்க்கில் 120 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருப்பாங்க சரிங்களா. ஸோ எப்பவுமே சொல்கிறது என்னென்னா டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க சரிங்களா. டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ். ஸோ அது பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சாச்சு ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சரோடைய ஃபுல் கிளாஸஸ் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ நீங்கள் SSC எழுத போகிறீங்க ப்ளஸ் மறுபடியும் நீங்கள் RRB எழுத போகிறீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.